தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த கன்வென்ஷன் கூட்டனுடைய முதலாவது நாளிலே வருகை புரிந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் ஒரு முறை கூட நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Once again we are grateful unto you, those who gathered in the first day of this convention meeting, accepting our invitation. தொடர்ந்து நடைபெறுகிறதான இந்த 4 நாள் கன்வென்ஷனிலும் நீங்களும் உங்களுக்கு அறிமுகமானவர்களையும் அழைத்து கொண்டு வரும்படிக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Even in the continuous convention meetings for the 4 days, we ask you to bring all the acquainted ones to you. இந்த நாளின் மாலை நேரத்திலும் இந்த இடத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு காணப்படும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்திலே வந்திருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் தரும்படியாகவும் நாம் எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் தயவு செய்து வாசியுங்கள். Let's turn our scriptures to Matthew's Gospel, chapter 16, and let's read from verse 13 onwards till 16. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்டதான கேள்விகளை தான் நாம் இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். In this portions we can read about the questions what Lord Jesus Christ unto his disciples asked. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். Lord Jesus Christ, looking into the disciples, he was asking, whom do men say that I am the Son of Man? அதற்கு அவருடைய சீஷர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் உம்மை எலியா என்றும், சிலர் உம்மை எரேமியா என்றும், தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார். And the disciples replied unto him, saying, some say that thou art John the Baptist, some Elias, and other Jeremiah or one of the prophets. அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். Then Lord Jesus Christ, looking at his disciples, he was asking, but whom thou ye say that I am? அதற்கு சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னதாக நாம் இந்த இடத்திலே நாம் படிக்கிறோம். In this portion we can see that Simon Peter answered and said unto him, thou art Christ, the Son of the living God. இந்த 4 நாள் கூட்டங்களிலே இதே வேத வசனத்திலிருந்து தான் சில ஆலோசனைகளை, சில சத்தியங்களை நாம் விளங்கிக் கொள்ளும்படிக்கு போகிறோம். And in this 4 days of meeting we are going to understand a few truths out of this verses found in this portion. இந்த வசனங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை மனுஷகுமாரன் என்று குறிப்பிடுகிறார். In this scripture portion, Lord Jesus Christ mentioned himself as the Son of Man. பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது, When Peter, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்கிறார். when Simon Peter says about Lord Jesus Christ, he says that thou art Christ, the Son of the living God. மனுஷகுமாரனை பற்றியும் தேவனுடைய குமாரனை குறித்தும் சில சத்தியங்களை நாம் விளங்கிக் கொள்ளும்படிக்கு போகிறோம். We are going to understand a few truths about the Son of Man and Son of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்கிறதான காலங்களிலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியிலே அகப்பட்டதான யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி நடந்தார். Lord Jesus Christ, while he was ministering in this earth, he was roaming about doing good and healing the sick and healing the people those have been possessed with devil. அவருடைய உபதேசத்தை கேட்கவும் அவரிடத்தில் இருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்தார்கள். Multitude, a great crowd of people were following him in order to receive the goodness and hear the news from message from him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்யும்படிக்கு
அவர் 12 சீஷர்களை தமக்கென்று வேறு பிரித்தார். Lord Jesus Christ has separated 12 disciples that they may minister along with him. அது மட்டுமல்லாமல் அவரோடு கூட மற்ற 70 சீஷரும் ஊழியம் செய்ததாக நாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம். Not only that, in the Bible we can read that even 70 other apostles and disciples, they were ministering with him. சிலர் தாமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படிக்கு ஆர்வமுடையவர்களாக வாஞ்சை உடையவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ அவர்கள் பின்பற்றி வரவேண்டாம் என்று அவர்களிடத்திலே சொல்லிவிட்டார். A few people, they had a great desire and longing to serve God as disciples, but Lord Jesus Christ said them that they should not follow him. ஒரு சந்தர்ப்பத்திலே வேதபாரகன் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று உறுதியாக சொல்கிறார். Once a scribe looking into Lord Jesus Christ, he was telling that wheresoever you go, I will surely follow you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லவில்லை. ஆனால் அவனோ நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்கிறான். Lord Jesus Christ did not ask him to follow Jesus, but he was telling on his own, telling that I will follow you wheresoever thou goest. அவன் இப்படி சொல்கிறதான காரியத்தை நாம் விளங்கிக் கொள்கிறதான நேரத்திலே ஏதோ ஒரு பெரிய தியாக மனப்பான்மையோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது போல காணப்படுகிறது. While understanding the saying of that scribe, it is understood that, or we can understand that it is like a great sacrificial mind. He is saying that he wants to follow Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வேதபாரகனுடைய உண்மையான உள்ளான நிலவரத்தை அவர் அறிந்தவராயிருந்தார். Lord Jesus Christ has known very well about the inner mind, heart of that scribe. அந்த வேதபாரகன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் என்ன நினைத்தான் என்றால், what the scribe was thinking about Lord Jesus Christ is, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார், ஒரு ஆளுகையை, ஒரு ஆட்சியை ஸ்தாபிப்பார் என்று அவன் நினைத்திருந்தார். He was thinking that Lord Jesus Christ shall establish a kingdom, a reign in this earth. அவர் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதான நேரத்திலே நாம் அவரை பின்பற்றுவோமானால் அந்த ராஜ்யத்திலே நமக்கும் கூட முக்கியமான ஒரு பதவி கிடைக்கும் என்கிற ஒரு நோக்கத்தோடு நான் உம்மை பின்பற்றுவேன் என்றான். He was saying that I will follow you because he had a mind in his heart saying that he will establish a kingdom, and when we follow him we too will have a great position in that kingdom. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வேதபாரகனை பார்த்து விதமாக சொல்கிறார். But Lord Jesus Christ, looking into the scribe, he says like this, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். He said, foxes have holes and even birds have their nest to lay their heads, but the Son of Man has no place to lay his head. நரிகள் அது தங்குவதற்கு அதற்காக குழிகள் உண்டு. Foxes have holes for their dwelling. ஆகாயத்து பறவைகள் அதற்கு வசிப்பதற்காக ஒரு கூடு கூட உண்டு. Even the birds of the air, they have the nest to dwell. மனுஷகுமாரனாகி எனக்கோ தலை சாய்க்க இடமில்லை, இந்த பூமியில் ஒன்றும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். He mentioned saying that for me the Son of Man has no place to lay my head. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னபோது, when Lord Jesus Christ said this word, அந்த வேதபாரகன் அவரிடத்திலே ஒன்றும் சொல்லாமல் அவரை விட்டு போய்விட்டான். not saying anything unto him, the scribe left the place. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டதான தம்முடைய சீஷர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் மூலமாக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும், அவர்கள் மூலமாக வியாதியஸ்தர்களை குணமாக்கவும், பிசாசின் பிடியிலே அகப்பட்டதான யாவரையும் அவர் குணமாக்குகிறவராகவும் காணப்பட்டார். Through the disciples whom Lord Jesus Christ has chosen, along with them he was doing good, healing the sick and healing the devil possessed people and establishing his kingdom. ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான அவருடைய சீஷர்களோ சமுதாயத்திலே மிகவும் சாதாரணமான மக்களாக காணப்பட்டார்கள். But the disciples whom Lord Jesus Christ chose was a so simple people in the society. மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள். They were the fishermen. தோல் பதனிடுகிறவர்களாகவும் கூட காணப்பட்டார்கள். Even they were the people stitching or cobblers using leather. ஆனால் அவர்கள் செய்யக்கூடியதான ஊழியமோ மிகவும் ஒரு மகத்துவமான ஒரு ஊழியமா இருக்கிறது. But the ministry what they were doing was a great and magnificent ministry. அவர்கள் சாதாரண மக்களோடு கூட மாத்திரம் அவர்கள் ஊழியத்தை செய்யவில்லை. They did not do their ministry only with the ordinary people. ராஜாக்களோடு, மந்திரிமார்களோடு, பிரபுக்களோடு, அதிகாரிகளோடு, ஞானிகளோடு, கல்விமான்களோடு கூட அவர்கள் பேச வேண்டும். அவர்கள் கேட்கிறதான கேள்விகளுக்கு பதிலையும் கூட அளிக்க வேண்டும். They have to do the ministry, they have to speak with the people. This was scholars, philosophers, learned and even wise people, even they have to reply the questions what they are asking. மிகவும் விலையேறப்பட்டதான மேன்மைக்குரியதான ஜனங்களோடு பேசும்படிக்கு
ஆண்டவர் மிகவும் சாதாரணமான ஒரு ஜனங்களையே ஆண்டவர் வேறுபிரித்திருந்தார். God was separating so mean and lightly esteemed people, innocent people, to speak and minister with great mighty people. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மகத்துவமான ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தார். Lord Jesus Christ started a great and magnificent ministry in this earth. அந்த மகத்துவமான ஊழியத்தை செய்யும்படிக்கு நிச்சயமாகவே மேன்மைக்குரியவர்களாய் இருந்திருப்பார்களானால் அது மிகவும் நன்றாக காணப்படும். And in order to do that ministry, if they were the people of great positions, it would be surely good for them. ஒரு அஸ்திபாரம் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அதன் மேல் கட்டப்படுகிறதான கட்டடமும் கூட நிலைத்திருக்கும். How the foundation is, in the same manner the building that is built upon that will also be. ஒரு கட்டடத்தினுடைய அஸ்திபாரம் பலவீனமாய் இருக்குமானால் அதன் மேல் கட்டப்படுகிறதான கட்டடம் நிலைத்திருக்காது. If the foundation of a building is weak, even the building that is built upon that, it will not be forever. ஊழியம் எவ்வளவு முக்கியமானதோ அதை பார்க்கிலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களும் கூட முக்கியமானவர்களே. How ministry is important, more than that, even people who minister for God are also important. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்யும்படிக்கு நல்ல அறிவு படைத்தவர்களை, திறமைசாலிகளை, ஞானிகளை அவர் வேறுபிரித்திருந்திருக்கலாம். And Lord should have or would have separated great and wise people in order to minister along with him. இஸ்ரவேலிலே போதகனாக காணப்பட்டதான நிக்கதேமுவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்திருக்கலாம். Lord would have chosen Nicodemus, who was a teacher in Israel. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கற்பனைகளிலே பிரதானமான கற்பனை எது என்று கேட்ட வேதபாரகனை அவர் வேறுபிரித்திருந்திருக்கலாம். God would have separated the scribe who was asking into Jesus, which is the greatest commandment than all. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதான ஒரு வாலிபன், ஐஸ்வர்யமான வாலிபனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேறுபிரித்திருந்திருக்கலாம். God would have separated or severed the great rich man, the young man who was asking into Lord Jesus Christ, what should I do to inherit the kingdom of heaven? ஜெப ஆலய தலைவனாகிய யவூருவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேறுபிரித்திருந்திருக்கலாம். God should have or would have separated Jairus, who was the head of the prayer house. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்திருக்கலாம். God would have separated Joseph, who was belonging into the city of Arimathea. இவர்களெல்லாம் பரிசுத்த வேதாகமத்திலே மேன்மைக்குரியதான மக்கள் என்று அழைக்கப்பட்டிருந்தார்கள். All these people in the Holy Bible, they were called as great people. மற்ற ஜனங்களுக்கு முன்பாகவும் கூட இவர்கள் மேன்மைக்குரியவர்களாகவும் காணப்பட்டார்கள். Even before other people, they were also found in greatness. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ அப்படிப்பட்டவர்களை மேன்மைக்குரியவர்களை தெரிந்தெடுக்காமல், But Lord Jesus Christ did not choose the people like that. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் சாதாரணமான மனிதர்களை தெரிந்து கொண்டாரே, இதற்கு காரணம் என்ன? Lord chose only the simple and the mean people of the society. What is the reason for this? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்க போவதோ இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் அல்ல. It is not the kingdom that God Jesus is going to establish in this earth. ஒருவேளை இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்திருப்பாரானால், Perhaps if he had established the kingdom of this earth, கல்விமான்கள், அறிவாளிகள், திறமைசாலிகள், புத்திமான்கள் இப்படிப்பட்டவர்கள் அவருக்கு தேவையாயிருந்திருக்கும். learned, skillful, abled and wise people would have been needed for him. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்க போவதோ அது ஒரு ஆவிக்குரிய ஒரு ராஜ்யமாயிருந்தது, அது ஒரு நித்திய ராஜ்யமாயிருந்தது. But the kingdom what Lord Jesus Christ was about to establish, it was a spiritual kingdom, it was a wise kingdom. ஒரு ஆவிக்குரிய ஒரு ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்கு கல்விமான்களோ, ஞானிகளோ, திறமைசாலிகளோ, புத்திமான்களோ அவருக்கு அவசியமாய் இருக்கவில்லை. In order to establish a kingdom that is spiritual, it was not needed for him to have the learned or skilled or abled people. அவர் ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கிறபடியினால் சாதாரண மக்கள், ஒன்றுமில்லாத ஜனங்கள், அவர்களையே அவர் போதும் என்று தான் நினைத்தார். As he was establishing a spiritual kingdom, he was accounting the mean people, lightly esteemed people, foolish people were sufficient for him. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் தெரிந்தெடுக்கக்கூடியதான ஒரு கூட்டத்தாரை குறித்து குறிப்பிடுகிறார். Therefore Apostle Paul, he mentions about a group of people whom Lord Jesus will choose. முதலாம் கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 28வது வசனம் 29வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கிறதான வேளையிலே, When we read in the epistle unto 1 Corinthians chapter 1 from verse 26 onwards till 29, தயவு செய்து வாசியுங்கள். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார்.
பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். நீங்கள் அழைக்கப்பட்டதான அழைப்பை பாருங்கள் என்று குறிப்பிடுகிறார். He says that look into the calling wherewith ye have been called. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, And according to flesh there are no wise, வல்லவர்கள் அநேகர் இல்லை, there are no mighty people, பிரபுக்கள் அநேகர் இல்லை. there are no many able or noble. ஆண்டவர் ஞானிகளையோ வல்லவர்களையோ பிரபுக்களையோ அவர் தெரிந்தெடுக்கவில்லை. God did not choose the wise, mighty or nobles. அவர் பைத்தியங்களையும் பலவீனமானவைகளையும் இழிவாயினவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். But Lord Jesus Christ has chosen the foolish things of the world, He has chosen the weak things of the world, and He has chosen the poor people of this world. இந்த உலகத்திலே ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு 5 கூட்டத்தாரை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். In order to build a spiritual kingdom or establish the kingdom in this earth, He has chosen 5 mean people of this earth. ஏன் இப்படிப்பட்டவர்களை அவர் தெரிந்து கொண்டார்? Why He has chosen the people like this? வேதம் சொல்கிறது, மாம்சமான ஒருவனும் அவருக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அவர் அப்படி செய்தார் என்று நாம் படிக்கிறோம். Bible says that He did like that because no flesh should boast or glorify before ஒரு Him. ஆவிக்குரிய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு தேவன் எதிர்பார்க்கக்கூடியதான ஒரே தகுதி அவர்கள் தாழ்மையுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். Lord Jesus Christ was expecting only one qualification to build the spiritual kingdom, that is, they wanted to be humble. அந்த சீஷர்கள் ஊழியம் செய்வதற்கு ஏற்றதான ஞானமாயிருந்தாலும் திறமையாயிருந்தாலும் அறிவாயிருந்தாலும் புத்தியாயிருந்தாலும் வார்த்தைகளாயிருந்தாலும் அற்புதமான கிரியைகளாயிருந்தாலும் அது அவரிடத்தில் உண்டு. அவரிடத்தில் இருக்கக்கூடியதான காரியங்கள் இவர்களுக்கும் அவரை பின்பற்றுகிறதான சீஷர்களுக்கும் அவர் தருகிறார். Lord Jesus Christ has all the wisdom, skill, ability to minister, and even the disciples who were following Him, He wanted them that they have to receive all these things from Him and they have to do the ministry. அவரை பின்பற்றுகிறதான அவருக்காக ஊழியம் செய்கிறதான அந்த 12 பேரிடத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். Lord Jesus Christ is expecting 2 things from the people, the disciples, the apostles, the 12 those who were following Him. ஒன்று, என் பின்னே வாருங்கள். 1, you come behind me. இரண்டாவது, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். First is follow me, second learn of me. என்னிடத்தில் கற்றுக்கொண்டதான காரியத்தை அப்படியே ஜனங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். கற்றுக்கொண்ட காரியத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக செய்யுங்கள். And He was telling that learn the things from me and you have to teach the same things to others. What you have been learned, you have to do that before others. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படிதான் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்ப காலங்களிலே அவர் ஆரம்பித்திருந்தார். In the beginning days of the ministry of Lord Jesus Christ, He began the ministry in this same manner. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்து வருகிறதான காலகட்டங்களிலே நாம் ஆரம்பத்திலே படித்தோம் இல்லையா அந்த வேத வசனங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து இவ்விதமாக சொல்கிறார். And in the beginning days of the ministry, while Lord Jesus Christ was doing the ministry in this earth, looking into the disciples in the read scripture portion, Lord Jesus Christ was telling unto His disciples. இந்த 4 வசனங்களிலே 3 காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். In these 4 verses, Lord Jesus Christ says 3 important things. மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்கிறார். He says that whom do men say that I am the son of man? முதலாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து மனுஷகுமாரன் என்று குறிப்பிடுகிறார். First of all, Lord Jesus Christ concerning Him, He was saying that He was the son of man. இரண்டாவது, ஜனங்கள் என்னை குறித்து என்ன அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று அவர் தெரிந்து கொள்ளும்படிக்கு அவர் நினைத்தார். Secondly, He was thinking that what people were thinking about Him or know about Him. மூன்றாவது, தன்னை பின்பற்றி வருகிறதான தம்முடைய சீஷர்கள் என்னை குறித்து அவர்களுக்கு இருக்கக்கூடியதான அறிவு எப்படிப்பட்டது என்பதை அவர் தெரிந்து கொள்ளும்படிக்கு விரும்பினார். Thirdly, He wanted to know about the disciples, those who were following Him, and what sort of knowledge do they have about Him. இன்றைக்கும் கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் காணப்படுகிறது. Even today, for the people found in this earth, they have a general notion and mindset about Lord Jesus Christ. ஒரு கூட்டத்தார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
கிறிஸ்தவர்களின் தெய்வம் என்று நினைக்கிறார்கள். One group of people think Lord Jesus Christ as the God of Christians. மற்றொரு கூட்டத்தார் அவர் வெளிநாட்டு கடவுள் என்று நினைக்கிறார்கள். And another group of people think him as a foreign god. வேறொரு கூட்டத்தாரோ இந்த உலகத்திலே தோன்றியதான மகாத்மாக்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒருவர் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். And another group of people think Lord Jesus Christ that he is one among the Mahatmas who have come in this world. அவர்கள் அப்படி நினைக்கிறபடியினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காந்தியோடும் புத்தரோடும் ஒப்பிட்டு சொல்கிறார்கள். As people think him like that, they are comparing Jesus with Gandhi and Buddha. இன்னொரு கூட்டத்தாரோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நபிகள் என்று நினைக்கிறார்கள், அதாவது தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள். Another group of people, they think and count and call Jesus as a prophet. அருமையானவர்களே, இதெல்லாம் அவர்களுடைய ஒரு பொதுப்படையான ஒரு அறிவாக காணப்படுகிறது. Beloved, all these things are a general knowledge of them. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து மனுஷகுமாரன் என்று குறிப்பிடுகிறார். But Lord Jesus Christ, concerning him, he mentions that he is the Son of Man. ஆனால் வேதத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் படிக்கிற வேளையிலே, But in the Bible, when we read about Lord Jesus Christ, அவர் யோசேப்பினுடைய குமாரன் என்றும் மரியாளுடைய குமாரன் என்றும் தாவீதினுடைய குமாரன் என்றும் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். in the Bible we can read about him as the son of Joseph, son of Mary, son of David, and the son of the most high God. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து மனுஷகுமாரன் என்று குறிப்பிடுகிறார். But Lord Jesus Christ, concerning him, he mentions or says that he is the Son of Man. அவர் தன்னை குறித்து மனுஷகுமாரன் என்று குறிப்பிடுவதனுடைய காரணம் என்ன? What is the reason that Lord Jesus Christ, concerning him, says that he is the Son of Man? அவர் பரலோகத்திலே தேவனோடு கூட இருந்தவர். He was found with God in heaven. மனுஷனை மீட்கும்படிக்கு இந்த உலகத்திலே மனிதாவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தபடியினால், As he has come to this earth in the incarnation of man to redeem man, அவர் மனுஷகுமாரன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். he is being called as the Son of Man. பிலிப்பியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் Epistle unto Philippians chapter 2, 6வது 7வது வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே, when we read in verses 6 and 7, அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதான காரியம் என்ன? what is the thing that has been mentioned about Lord Jesus Christ? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார். He was found in the form of God. அவர் தேவனுக்கு சமமானவராய் காணப்பட்டார். He was being found equal with God, அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், not taking it as a robbery. தம்மை தாமே வெறுமையாக்கி, He humbled himself அடிமையின் ரூபம் எடுத்து and took a form of a servant. மனுஷ சாயலானார். He was made in the likeness of men, அவர் தேவனுடைய ரூபமாய் காணப்பட்டு, and being the form of God, மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். being obedient unto the death, even unto the death of the cross, he humbled himself. இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன குறிப்பிடுகிறார்? In this place, what Apostle Paul mentions about Lord Jesus Christ, அவர் என்ன காரியத்திற்காக மனித சாயலாக வந்தார் என்பதை அவர் சொல்கிறார். there he says that for what reason he came in the form of man. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தார். Lord Jesus Christ was found in the form of God. அவருக்கு சமமானவராய் இருந்தார். He was equal unto God. பிதாவாய் இருக்கட்டும், குமாரனாய் இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கட்டும், அவர்கள் சமமானவர்களாய் காணப்பட்டார்கள். Let it be Father, let it be Son, or let it be Holy Ghost, all were found in an equal manner. இவைகளை சமமாய் இருப்பதை பெரிதாக அவர்கள் எண்ணாமல், And not counting it equal as a great thing to God, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலாய் வந்தார். he humbled himself, he became obedient, and he came in the form of a man. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை மீட்கும்படிக்கு அவர் மனித சாயலாக வந்தார். In order to redeem man, Lord Jesus Christ, he came as a form of man. ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித சாயலாக இந்த உலகத்திலே வர வேண்டும்? Why should Lord Jesus Christ come in the form of man? இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். Father is desiring that he has to come to this earth. அப்படி இருக்கிறதான நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு தெய்வமாக, ஒரு ஆண்டவராக, ஒரு கர்த்தாவாக அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கலாமே. If so, the Father would have sent his son as a God, as a Lord, as a person who is being portrayed as a God to this earth. அவர் தேவனாக இந்த உலகத்திலே அவர் இறங்கி வந்திருப்பாரானால், If he has descended in this earth as a God, அவருக்கு ஒரு மதிப்பு இருந்திருக்கும், அவருக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும். he would have
had an honor and a respect. பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்தார், நாங்கள் அவரை கண்டோம் என்று சொல்லி ஒரு மதிப்பு மரியாதை இருந்திருக்கும். God of heaven has descended and we have seen him, saying they will have a respect and honor. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ மனித சாயலாக இந்த உலகத்திலே அவர் அவதரித்தார் என்று நாம் படிக்கிறோம். But we read that Lord Jesus Christ, he came in the incarnation of this man. ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித சாயலாக இந்த உலகத்திலே வந்தார்? Why did Lord Jesus Christ come in the incarnation of man to this earth? மனிதனை பாவத்திலிருந்தும் மனிதனை சாபத்திலிருந்தும் அவனுக்கு இருக்கக்கூடிய பிசாசனுடைய போராட்டங்களிலிருந்தும் பில்லிசூனிய கட்டுகளிலிருந்தும் அவனுக்கு இருக்கக்கூடியதான வறுமைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் அவனை விடுவிக்கும்படிக்கு அவர் மனித சாயலாக மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே வந்தார். Lord Jesus Christ took the incarnation of man and he came to this earth in order to deliver man out of the sin, sickness, curse, powers of sorcery, witchcraft and everything that he might be delivered. நான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறதான நேரத்திலே ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அப்படியான தெய்வமா அவர் இந்த உலகத்துக்கு வந்திருப்பாரானால் மனிதனை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து பிரச்சனையிலிருந்து பிசாசனுடைய போராட்டத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்க முடியாதா என்று நாம் கேட்கலாம். While I'm saying like this, you may think that if he had been descended as a God to this earth, will he not have the power to deliver man out of the sin, sickness, curse or problems of anything? ஆனால் அவரால் விடுதலையாக்க முடியும். மனிதனோ அவரை காண்கிறதான நேரத்திலே அவன் தூரமாக ஓடி போய் விடுவான். God will be able to deliver, but at the time when man had to see God, he will flee away, run away from God. அவனை அவனுடைய எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவது அது கொஞ்சம் கடினமான ஒரு காரியமா இருந்திருக்கும். And it should have been or would have been a difficult thing for God to deliver him out of all his problems. ஆகவே மனிதரை மீட்கும்படிக்கு அவர் மனித சாயலாக வர வேண்டியதா இருந்தது. Therefore, in order to redeem man, it was needed for God to come in the form of man. அவர் தேவனுடைய சாயலாக வந்திருப்பாரானால், if he had come in the form of God, அந்த மீட்பினுடைய வேலை என்பது மிகவும் கடினமானதாய் காணப்பட்டிருக்கும். the work of redemption would have been a difficult task for God. அது எப்படி என்பதற்கு சில உதாரணங்களை நான் குறிப்பிடுகிறேன். And I will mention a few examples how it is for that. நாம் ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிற வேளையிலே, when we read in the book of Genesis in chapter 3, கர்த்தர் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி அதிலே ஆதாமும் அந்த தோட்டத்திலே ஆதாமையும் அவனுடைய மனைவியாகிய ஏவாளையும் வைத்திருந்தார். God created a garden named Eden and God placed Adam and his wife in the garden. அந்த தோட்டத்திலே அவர்களுக்கு என்ன தேவையோ தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருந்தார். What was needed for them in the garden, everything God had prepared for them. ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு கூட பேசி அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள். Each and every day at the cool of the day he used to come and speak with them and they were joyous because of that. ஒவ்வொரு நாளும் தேவனை காண வேண்டும் என்றதான ஒரு நோக்கத்தோடு அவர்கள் காணப்பட்டார்கள். அவருடைய வரவை அவர்கள் எதிர்பார்த்து காணப்பட்டார்கள். Each and every day they were waiting for his coming and each and every day they were happy to speak and enjoy with him. தேவனுக்கும் கூட மனிதனோடு கூட பழகுவது, பேசுவது, இடைபடுவது அது ஒரு சந்தோஷமாக காணப்பட்டது. Even it was a happy thing for God to be acquainted with man and to speak and experience and joy with him. இப்படியே ஒவ்வொரு நாளும் மனிதனோடு கூட அவர் பேசி இடைப்பட்டு கொண்டிருந்தார். In the same manner each and every day he was speaking and he was conversing with man. ஆண்டவர் அவர்களை தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்த பிற்பாடு, after bringing them and keeping them in the garden, அவர்களுக்கு ஒரு கட்டளையை தருகிறார். God is giving them a commandment. இந்த தோட்டத்தில் உள்ளதான சகல விருட்சத்தின் கனியையும் நீ புசிக்கலாம். You can eat all the fruits of the trees found in this garden. ஆனால் இந்த தோட்டத்தினுடைய நடுவில் இருக்கக்கூடியதான நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை நீ புசிக்க கூடாது. இதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் என்றார். He said, saying that you can eat all the fruits found in this garden, but if you eat the fruit of the tree of knowing good and evil in the midst of the garden, you shall surely die. புசிக்க கூடாது என்று ஆண்டவர் விலக்கிறதான கனியை அவர்கள் புசித்தார்கள். The forbidden fruit what God departed that they should not eat, that they ate that. இது இவர்கள் செய்ததான காரியங்கள் மீறுதலாக இருக்கிறது. அது அவர்களிடத்திலே காணப்படுகிற கீழ்ப்படியாமையா இருக்கிறது. The thing what they did, it was transgression and it was a sin that was found in them. எப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமை மீறுதலை காண்பித்தார்களோ, at the time they showed disobedience, the transgression, அதற்கு பிற்பாடு அவர்கள் தேவனை பார்க்க முடியவில்லை, அவரோடு கூட பழக முடியவில்லை, பேச முடியவில்லை.
After that, they did not have the chance or did not get the privilege to speak with him, converse with him and have a communication with him. தேவனோ வழக்கம் போல பகலின் குளிர்ச்சியான வேளையில் அந்த தோட்டத்திற்கு வந்தார். As usual, God came to the garden in the cool of the day. அவர்களோ ஓடி ஒளிந்து கொண்டார்கள். But they run and they fled and they hid them. அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தபடியினால் அவர்கள் அப்படி செய்தார்கள். As they were naked, they did in the same manner. தேவன் அவர்களை பார்த்து கேட்கிறதான கேள்வி என்ன? What is the question God is asking looking into them? நீ புசிக்க கூடாது என்று விலக்கினதான கனியை புசித்தாயோ என்றுதான் கேட்கிறார். God is asking them saying, did you eat the fruit what is being forbidden இந்த unto you? பகுதியிலே நாம் என்ன படிக்கிறோம்? What do we read in this portion? எப்பொழுது கீழ்ப்படியாமை மீறுதல் வந்ததோ, At the time when disobedience, the transgression came, அப்பொழுது அவர்கள் தேவனை சந்திக்காமல் அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். without meeting or visiting God, without seeing God, they fled and they hid themselves. அதற்கு முன்பாக அவர்கள் எப்படி இருந்தார்கள்? Before that, how they were? பிள்ளைகள் பெற்றோருடைய வரவை எதிர்நோக்கி இருப்பது போல அவர்கள் காணப்பட்டார்கள். They were found in the state as children are awaiting the coming of their parents. அவர்களுக்குள்ளே மீறுதல் வந்தபோது அவரை காணக்கூடியதான ஒரு தைரியம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. When transgression came in them, they did not have the boldness to see God. அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் என்று நாம் வேதத்திலே நாம் The படிக்கிறோம். Bible we can read that they were hiding themselves. நாம் யாத்திராகம புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலே இன்னொரு சம்பவத்தையும் கூட நாம் வாசிக்கிறோம். In Exodus chapter 19, we can read another incident too. அக்காலத்திலே இஸ்ரவேலர் என்கிறதான ஒரு தேவனுடைய ஜனங்கள் காணப்பட்டார்கள். Then there were the people of God on those days called as Israelites. அந்த ஜனங்களை நடத்துவதற்காக ஆண்டவர் மோசே என்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷனை, ஒரு தலைவனை நியமித்திருந்தார். In order to lead those people, God appointed a man of God called Moses, a leader to lead them. இந்த மோசேயின் மூலமாக தான் அந்த இஸ்ரவேல் புத்திரரை ஆண்டவர் நடத்தினார். Only through this Moses, God was leading the people of Israelites. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மோசேயின் இடத்திலே தருவார். மோசே அந்த வார்த்தையை ஜனங்களிடத்திலே கொடுப்பார். God will give his word unto Moses and Moses will give the word unto the people of Israelites. இப்படி இருக்கிறதான நேரத்திலே, At a time like this, 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே, we read in chapter 19 verse 9, நான் உன்னோடு பேசும்போது ஜனங்கள் கேட்டு, when I speak with you that people may hear, நான் உன்னோடு கூட பேசுவதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு, the children of Israel may hear what I speak unto you, உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படிக்கு that they may believe you forever. நான் கார்மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன். I will come unto you in a thick cloud. நான் உன்னோடு கூட பேசுவேன், அதை ஜனங்கள் கேட்பார்கள். I will speak with you and people will hear that. ஆண்டவர் இப்படி சொல்வதனுடைய காரணம் என்ன? What is the reason for God to say like this? மோசே போய் ஜனங்களிடத்திலே ஒரு வார்த்தை சொல்வானா, If Moses goes and says a word unto people, அந்த ஜனங்கள் அந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? how the people should take that word? ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்பதை ஜனங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். People should accept and take the word as a word said by God. நான் உன்னோடு கூட பேசுவதை ஜனங்கள் பார்க்க வேண்டும். People should see that I am speaking with you. ஆகவே கார்மேகத்தில் நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்கின்றார். Therefore God says that, lo, I will come unto thee in a thick cloud. நான் மலையின் மீது இறங்கி வருவேன், உன்னோடு கூட பேசுவேன் என்று குறிப்பிடுகிறார். He mentions saying that I will descend upon the cloud upon the mountain and I will speak with you. நான் உன்னோடு கூட பேசுவதை ஜனங்கள் பார்க்க வேண்டும், அதற்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கு சொல்கிறார். He is saying that people have to see that I am speaking with you, so prepare the people for that. ஆண்டவர் சீனாய் மலையின் மீது இறங்குகிறார். God is descending upon Mount Sinai. ஜனங்களோ அந்த மலையினுடைய அடிவாரத்திலே அவர்கள் கூடியிருக்கிறார்கள். People are gathered in the foot of that mountain. கர்த்தர் அந்த மலையிலே இறங்குகிறதான நேரத்திலே, At the time when God was descending upon the mountain, அந்த மலையிலே பலவிதமான காட்சிகள் நடைபெறுகிறது. different sights have been seen in that mountain. 16வது வசனத்திலே இடிமுழக்கங்களும் மின்னல்களும் கார்மேகமும் பலத்த எக்காள சத்தமும் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். In verse 16 we read that there were thunders, lightnings, thick clouds and even the sound of the trumpet. ஆண்டவர் அந்த மலையிலே இறங்குகிறதான நேரத்திலே, At the time when God descends upon the mountain, இடிமுழக்கங்கள், மின்னல்கள், கார்மேகங்கள், எக்காள சத்தம், அக்கினி, புகை, இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டானது. thunders, lightnings, voice of a trumpet, cloud and the smoke of the fire, everything came out of the cloud. இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஜனங்கள் மிகவும் பயப்படுகிறார்கள். When people looking into all these things, they were greatly afraid. ஆண்டவர் தான் மலையிலே இறங்கி இருக்கிறார். God was descending upon the mountain. ஆனால் இப்படிப்பட்ட சத்தங்கள், இப்படிப்பட்ட காட்சிகள் நடைபெறுகிறதான வேளையிலே ஜனங்கள் பயப்படுகிறார்கள். People were fearing looking into the voice, sounds and the sights happening in the mountain.
இந்த சம்பவத்தை குறித்து இஸ்ரவேல் புத்திரர் மோசேயின் இடத்திலே சொல்கிற காரியம் என்ன? What is the thing what people of Israelites looking into this incident saying unto Moses? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே In Exodus chapter 20 verse 19, நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு கூட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். they were saying that speak thou with us and we will hear, but let not God speak with us. If he speaks, we will die. அப்படியானால் காலத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு தேவனை காண்பதிலே ஒரு பெரிய மரண பயம் அவர்களுக்கு காணப்பட்டது. Therefore people those were found in that place, in order to see God, it was a great fear of death for them. நீர் பேசினால் போதும், ஆண்டவர் எங்களோடு கூட பேச வேண்டாம் என்றார்கள். They were saying that it is enough if you speak with us, God let him not speak to us. நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலே வேறொரு சம்பவத்தை குறித்து நாம் படிக்கிறோம். In book of Judges in chapter 13 we can read about another incident. அங்கே மனோவா என்றதான பெயருள்ள ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். There we can read or study about a man named Manoah. அவனுக்கு நெடுநாட்களாக பிள்ளை இல்லை. He did not have child for a long time. கர்த்தருடைய தூதன் இந்த மனோவாவை சந்திக்கிறான். Angel of the Lord, he was visiting this Manoah. அவனுக்கு ஒரு பிள்ளை உண்டாகும், கிடைக்கும் என்கிறதான ஒரு நற்செய்தியை தெரியப்படுத்துகிறார். He was receiving a gospel by the angel saying that he will receive a child. இந்த நற்செய்தியை தெரியப்படுத்தினதான அந்த கர்த்தருடைய தூதனுக்கு ஒரு ஆகாரத்தை தர வேண்டும் என்று மனோவா தன்னுடைய மனதிலே நினைக்கிறான். Manoah was thinking in his mind that he has to give a food unto the angel who was given this good tiding. நான் உமக்காக ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை சமைத்து கொண்டு வருகிறேன், அதற்காக நீ இதுவரைக்கும் நீ காத்திருக்க வேண்டும் என்றே சொல்கிறார். Manoah was saying unto the angel that I will prepare you a lamb out of that, and please wait here till அதற்கு then. கர்த்தருடைய தூதன் என்ன சொல்கிறான்? And what the angel of God replies for that, நீ எனக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினால், if you want to do anything for me, நீ கர்த்தருக்கு என்று ஒரு சர்வாங்க தகன பலியை செலுத்து என்று he சொல்கிறார். was telling offer a burnt offering for the Lord. நீ கர்த்தருக்காக ஒரு சர்வாங்க தகன பலியை செலுத்து. You have to offer a burnt offering for God. அவன் பலிபீடத்திலே சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறான். And in the altar he was offering a burnt offering. அந்த பலியானது எரிந்து கொண்டிருக்கிறது. The offering, it was burning. அந்த பலியானது எரிந்து கொண்டிருக்கிறதான நேரத்திலே, At the time where the offering was burning, கர்த்தருடைய தூதன் அந்த பலியினுடைய ஜுவாலையிலிருந்து ஏறி போகிறார். angel of the Lord from the smoke of the fire, from the flame of the fire, he was ascending up. அப்பொழுது மனோவா என்ன சொல்கிறான்? What Manoah says then, நாம் கர்த்தரை கண்டோம், நாம் செத்து போவோம் என்கிறான். he was telling that we have seen the Lord and we will die. அப்படியானால் இந்த 3 வசனத்திலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from these 3 verses? அந்த நாட்களில் இருக்கக்கூடியதான தேவனுடைய ஜனங்களாய் இருந்தாலும், And though they were the people of God in those days, அவர்கள் தேவனை பார்க்கிறதான நேரத்திலே அவர்களுக்குள்ளே ஒரு மரண பயம் காணப்பட்டது. at the time when they see Lord Jesus or Lord, they were having a great fear of death in them. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரை கண்டதான நேரத்திலே அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். Adam and Eve, when they saw Lord God, they were hiding themselves. மனிதன் ஆண்டவரை காண்கிறதான நேரத்திலே அவர் எங்களோடு கூட பேச வேண்டாம், நீர் என்னோடு கூட பேசினால் போதும் என்று மோசேயின் இடத்திலே சொன்னார்கள். And people of Israelites looking into Moses, they were saying that let not God speak unto us, it is enough if you speak with us. மனோவா என்கிறதான ஒரு மனிதன் நாம் கர்த்தரை கண்டோம், நாம் செத்து போவோம் என்று சொல்கிறார். A man named Manoah, he was telling that we have seen the Lord and we will die. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் வர வேண்டுமானால், If Lord Jesus Christ should come to this earth, மனிதனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவனை மீட்கும்படிக்கு இந்த உலகத்திற்கு என்று வர வேண்டுமானால், if he has to come to this earth in order to redeem man out of his bondage, அவர் தேவனாக வருவாரானால் மனிதன் ஓடி போய் விடுவார். and if he comes like a God, man will flee away. அவனை தூக்கி எடுக்கக்கூடியதான அந்த நிலை, அந்த ஊழியத்தை, அந்த வேலையை அவரால் செய்வது கடினமா இருக்கும். It will be difficult for him to do the ministry of lifting up man. அவர்களை தேடி ஆண்டவர் அவங்க பின்னாலேயே ஓடிட்டு இருக்கிறது போல இருந்துகிட்டே இருக்கும். And it will be looking that God will be running behind the people to redeem them. ஆகவே மனிதனை மீட்கும்படிக்கு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து மீட்கும்படிக்கு தேவனாய் இருந்தவர் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே அவர் அவதரித்தார். Therefore, in order to redeem man out of all his problems, sickness and curse, Lord who was found in the incarnation of God, he came in the incarnation of man. ஆகவே கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து எதற்காக
அவர் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நான் ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு நான் சொல்லி முடிக்கும்படிக்கு விரும்புகிறேன். Today I want to tell you of 3 reasons why Lord God came to this earth in the incarnation of man in order to redeem man, and I want to finish it. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறதான வேளையிலே, When we read in Luke the Gospel chapter 19 in verse 10, வாசியுங்கள். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும், in order to seek the things that are lost, ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திலே வந்திருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். we read that for the Son of Man is come to seek and to save the things which were lost. இந்த வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்தார் என்பதை 2 காரியத்தை நாம் படிக்கிறோம். In this verse we can see 2 things why Lord Jesus Christ came to this earth. ஒன்று, இழந்து போனதை தேடவும். First is to seek the things that are lost. மற்றொன்று, ரட்சிக்கவுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். Next thing is Son of Man came to this earth in order to save. பரலோகத்திலே தேவதூதர்களின் மத்தியிலே ஆராதனைக்குரியவராயிருந்தார். He was a person to be worshipped among the angels in heaven. அவர் மென்மைக்குரியவராக இருந்தார். He was found to be a great. இழந்து போனதை தேடி இந்த உலகத்துக்கு வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். We read in the Bible that seeking the lost thing he came to this earth. அவர் எதை இழந்தார்? யாரை இழந்து போனார்? What did he lose and whom did he lose? தன்னால் உண்டாக்கப்பட்டதான மனிதனை அவர் இழந்து போனார். He lost the man who was created by him. ஏன் மனிதனை இழந்து போனார்? Why did he lose man? மனிதனுடைய பாவத்தின் மூலமாக அவர் மனிதனை இழந்து போனார். Because of the sin of man he is lost man. இழப்பு என்று சொல்வது மிகவும் ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கும். Loss, it will be a great painful thing. எந்த ஒரு நபராய் இருந்தாலும் அப்படிப்பட்டதான ஒரு இழப்பை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. Whosoever it might be, they can't bear the loss what has come in their life. நாம் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற வேளையிலே, When we read in Luke the Gospel chapter 15, 3 காரியங்கள், 3 பொருட்கள் காணாமல் போனதை குறித்து நாம் படிக்கிறோம். we can see of 3 things which have been lost there. 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, When we read in the 15th chapter verse 4, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் காணப்பட்டது. a man had 100 sheep. அதிலே 1 காணாமல் போனது. One among them was lost. அந்த மனிதன் 100 ஆடுகளையும் விட்டுவிட்டு காணாமல் போனதான அந்த ஒரு ஆட்டை அவன் தேடுகிறான். Leaving the 99 sheep, the shepherd was going behind the one sheep which was lost. 99 ஆடு தான் நம்மகிட்ட இருக்கே, ஒன்னு தானே காணாத போச்சு, நம்ம அமைதியா இருந்திருக்கலாம். He should have been silent, saying that we have 99 sheep and only one thing has lost. ஆனால் அந்த 99ஐயும் விட்டுவிட்டு காணாமல் போனதான அந்த ஒன்றை தேடி போகிறார். But leaving all the 99, he was going in search of the one sheep which was அந்த lost. ஒன்று இழந்து போவதை அவர் விரும்பவில்லை. He did not desire for the one to be lost. நாம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, When we read in chapter 15 verse 8, ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்தாள். a woman was having 10 pieces of silver. அதிலே ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனது. One piece of silver was lost. அந்த ஒரு வெள்ளிக்காசை கண்டுபிடிப்பதற்காக அவள் என்ன செய்கிறாள்? What she was doing to find the one piece of silver, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? and she was lighting the candle, sweeping the house, will not seek diligently until she finds that. அந்த ஒரு காணாமல் போனதான அந்த வெள்ளிக்காசை அவள் கண்டுபிடிக்கிறாள். And she is finding the one piece of silver what was lost. நாம் 11வது வசனத்திலே நாம் படிக்கிற வேளையிலே, When we read in verse 11, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். certain man had 2 sons. அதிலே ஒருவன் காணாமல் போனான். One among that he was lost. ஒருவன் தகப்பனோடு கூட இருக்கிறான். Another he was with the father. அவன் தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் வாங்கிவிட்டு அவன் பல தீமையான காரியங்களுக்கு அவைகளை செலவிட்டுக் கொண்டிருந்தான். Other son he was receiving all the riches and the goodness of his father, and he was using it for other evil things. காணாமல் போனதான அவனுடைய குமாரனை தகப்பன் நினைத்துக் கொண்டே இருந்தார். Father was keep on thinking and remembering of the son who was lost. ஒரு ஆடு காணாமல் போனது. A single sheep was lost. ஒரு வெள்ளி காசு காணாமல் போனது. A single piece of silver was ஒரு lost. மகன் காணாமல் போனான். Single one son was lost. ஆனால் இந்த காணாமல் போன ஒன்றை தேடி பிரிக்கும் வரைக்கும் அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தார்கள். And until they found the single person or single sheep or the coin, they were laboring for that. அருமையானவர்களே, இழப்பு என்று சொல்கிறதான காரியம் யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியம். Beloved,
the thing lost, none can trust that or bear that. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடும்படிக்கு இந்த உலகத்திலே வந்தார். Lord Jesus Christ came to this earth to seek the things that have been அவர் lost. எதை இழந்து போனார்? மனு குலத்தை அவர் இழந்து போனார். What did he lose? He lost the mankind. அதை தேடி கண்டுபிடிப்பதற்காக இந்த உலகத்திலே அவர் வந்தார். In order to seek, search and find that he came to this earth. இதை விளங்கிக் கொள்வதற்காக ஒரு உதாரணத்தை குறிப்பிடுகிறேன். To understand this, I will mention an example. ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். And keep there is a son for a parent. ஒரே ஒரு மகன் தான். மிகவும் செல்வமாக அன்பு பாராட்டி அவர்கள் வளர்க்கிறார்கள். There is only one son and spending much of their money they are bringing up with comforts and pleasure. அந்த பெற்றோர்களோ மிகவும் ஒரு ஏழ்மையான ஒரு பெற்றோர்களாய் இருக்கிறார்கள். But the parents, they were a poor people. ஏதோ அவனை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு இருக்கக்கூடியதான கொஞ்சம் வருமானத்தை கொண்டு அவர்களை படிக்க வைக்கிறார்கள். With the little income what they have, they are making him to study. அவனோ இன்னும் மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். Still he wants to go for a higher education. பெற்றோர்கள் தன்னுடைய இயலாமையை அவனிடத்திலே சொல்கிறார்கள். Parents, they are telling their inability into him. எனக்கு இருக்கக்கூடியதான வருமானம் எவ்வளவுதான், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இயலாமையை சொல்கிறார்கள். They are telling about their inability and to him saying that our income is this and we can't make you study to that extent. அந்த பையனோ தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் பிடிவாதமாக நான் படித்தே தீர்வேன் என்று சொல்கிறார். But the son adamantly he was telling his parents that he will study anyhow. ஆனால் அந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையினுடைய ஆசையை அவர்கள் நிறைவேற்ற விரும்புகிறார்கள். Parents too wanted to fulfill the desire of his son. அவர்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது, ஒரு நிலமும் கூட காணப்படுகிறது. They have a house and even they have a field. பிள்ளையினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவர் என்ன செய்கிறார்கள்? In order to fulfill the desire of the son, what the parents do, அந்த வீட்டையும் அந்த நிலத்தையும் விற்று அவனை படிக்க வைக்கிறார்கள். they are selling the house and even the piece of land and they are making him to study. இதற்கு முன்பாக இருக்கும் வரைக்கும் அந்த பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து எது? And before this, what was the asset they were having? அந்த வீடு, அந்த நிலம், அதுதான் அவர்களுக்கு சொத்தாக காணப்பட்டது. The house and the piece of land was an asset unto their parents. ஆனால் பிள்ளையினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? But what they are doing in order to fulfill the desire of the child, எல்லாவற்றையும் விற்று அந்த பையனை படிக்க வைக்கிறாங்க. selling everything what they have, they are making the son to study. இப்பொழுது பெற்றோர்களுக்கு சொத்து என்று சொல்வது அது எது? Now what is the inheritance or the asset what the parents have? பிள்ளைதான் அவர்களுக்கு சொத்து போல காணப்படுகிறது. Only the child will become the asset unto their parents. பிள்ளையை பார்க்கில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான ஏர்து வேறு ஒன்றும் பெரிய காரியமாக அவர்களுக்கு தோணவில்லை. More than the child, nothing in this world will be great unto them. அந்த பிள்ளைக்காகவே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். They are living only for the child. அவனுக்காகவே எல்லாவற்றையும் செய்து They are வருகிறார்கள். doing everything only for the child. ஒரு நாளிலே அந்த பிள்ளை காணாமல் போனான். One day the son, the child has been lost. அந்த காணாமல் போனதான் அந்த பிள்ளையை நினைத்து அவர்கள் எப்படி துடித்திருப்பார்கள். And how they would have been patenting upon themselves, saying how the child had been lost. அவன்தான் என்னுடைய வருங்காலம் என்று நினைத்தேன். And I thought him to be my future. அவன்தான் என்னுடைய எல்லாவற்றுக்கு எல்லாம் என்று நான் நினைத்தேன். I was thinking that he was all in all to me. இப்பொழுது காணாமல் போய்விட்டானே என்று சொல்லி எவ்வளவு அங்கலாய்த்திருப்பார்கள். And how much anguish they would have had saying that now the son is lost. அருமையானவர்களே, மனிதனை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட அங்கலாய்ப்போடு தான் உலகத்திலே வந்தார். Beloved, even with this great anguish concerning man, Lord Jesus Christ came to this earth. மனிதனை உண்டாக்குகிறதான நேரத்திலே அவனை தனக்கென்றே உருவாக்கினார். At the time of creating man, God created him for இந்த himself. உலகத்திலே உண்டாக்கப்பட்டதான எல்லாமே மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. All the things created in this earth, everything was created only for man. இந்த உலகத்திலே எதெல்லாவற்றையும் உண்டாக்கினாரோ அவைகள் எல்லாம் மனிதனுக்காக உண்டாக்கினார். Whatever things, everything what he has created for man, he has created only for man. அந்த மனிதனோடு பேசி அவர் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார். Speaking with that man, he was rejoicing. அவன் காணாமல் போனான், பாவத்தின் மூலமாக காணாமல் போனான். Because of sin he was lost. அந்த இழப்பை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. He was unable to bear that loss. தாங்கிக் கொள்ள முடியாமல் தேவனாக இருந்தவர் தன்னுடைய மேன்மைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவனை தேடி இந்த உலகத்திலே வந்தார். Unable to bear the loss, who was found as God in heaven, left all his greatness and he came to this earth. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? What Saint Paul says about this? முதலாம் தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையில், When we read in the epistle into 1 Timothy chapter 1 verse 15, பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று குறிப்பிடுகிறார். he mentions saying that Christ Jesus came into this earth to save the sinners. தயவு செய்து
அடுத்து இந்த வசனத்தை பாருங்கள். Please look into this verse. பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். Christ Jesus came to this earth to save the sinners. வந்தார் என்று எழுதியிருக்கிறபடினால் இதற்கு முன்பாக அவர் எங்கேயோ இருந்தார், அங்கிருந்து வந்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். Here it has been mentioned saying that he has come, he came. The meaning is somewhere he was found before this and now he has come here. தேவனோடு இருந்தார், தேவனுக்கு சமமானவராய் இருந்தார். He was with God and he was equal unto God. மனிதனை ரட்சிக்கும்படிக்கு அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். He came to this earth in order to save man. 14வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே When we read in Psalm 14 verse 3, அவர் வந்ததான அந்த சூழ்நிலை என்பது அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கிறது? what sort of circumstance that he came to this earth? எல்லாரும் பாவம் செய்து வழிவிலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள் என்று நாம் படிக்கிறோம். We see that all have committed sin and gone aside altogether. எல்லாரும் பாவம் செய்து வழிவிலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். All have committed sin altogether, they have gone astray. அதாவது உலகத்திலே உண்டாக்கப்பட்டதான சந்ததிகள் யாவரும், Therefore all the generations created in the world, ஆதாமின் மூலமாக ஒரு தேவபக்தி உள்ள ஒரு சந்ததியை உண்டாக்க நினைத்தார். and through Adam God want to create a godly seed. அவர்களும் கெட்டுப் போனார்கள். Even they were corrupted. இந்த உலகத்திலே அதற்கு பிற்பாடு ஆண்டவர் நோவாவை தெரிந்து கொண்டார். After that in this earth God chose Noah. நோவாவின் மூலமாக ஒரு பக்திக்குரிய சந்ததியை இந்த உலகத்திலே உண்டாக்க நினைத்தார். Through Noah God want to create a godly generation in ஆனால் this earth. நோவாவினுடைய பிள்ளைகளும் அவனுடைய சந்ததியும் எப்படிப்பட்டதா இருந்தது? But how were the children of Noah and his generations? அவர்களும் கூட மீறுகிறவர்களாக எதிர்த்து செயல்படுகிறவர்களாக இருந்தார்கள். Even they were the people transgressing, resisting and working against God. ஆபிரகாமின் மூலமாக ஆண்டவர் ஒரு சந்ததியை உண்டாக்க வேண்டும் என்று நினைத்தார். Through Abraham God want to create a generation. அவர்கள்தான் இஸ்ரவேல் புத்திரர் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். And they have been called as the people of Israelites. அவர்களும் தேவனை விட்டு வழிவிலகி போகிறவர்களாய் இருந்தார்கள். Even they were going away from God. தொன்று தொட்டு வருகிறதான எல்லாவிதமான சந்ததியும் தேவனை விட்டு விலகி போனார்கள். Continually all the generations from then they were always going away from God. ஆகவேதான் சங்கீதக்காரன் இவ்விதமாக குறிப்பிடுகிறான். Therefore psalmist mentions like this, எல்லாரும் பாவம் செய்து வழிவிலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். all have committed sin altogether, they have gone aside. இந்த காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதான நேரத்திலே, And when St. Paul concerning this, when he mentions in his epistle, ரோமரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, in Romans chapter 3 verse 32, எல்லோரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள் என்று சொல்கிறார். he is saying that all have gone astray and going aside. எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப் போனார்கள். All have committed sin have been gone aside. எல்லோரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். Altogether they have gone aside and they have been corrupted. தேவனால் நியமிக்கப்பட்டதான பாதையை விட்டு அவர்கள் விலகினார்கள். அதுதான் பாவமாய் இருந்தது. அவர்கள் கெட்டுப் போனார்கள். They were moving aside from the way what God has created for them, and that was sin, and they were corrupted altogether. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்? Why did Lord Jesus Christ come to this earth? கெட்டுப் போன ஒன்றை சீர்படுத்தும்படிக்கு இந்த உலகத்திலே வந்தார். He came to this earth in order to reform, correct a thing that has been corrupted in this earth. அருமையானவர்களே, மனிதனுடைய சுபாவம் என்ன? Beloved, what is the nature of man? அவன் பயன்படுத்தக்கூடியதான எந்த ஒரு பொருளாய் இருந்தாலும் Whatever thing he uses, நல்ல பொருளை தான் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். he is desiring to use only the best thing out of that. ஒரு ஆகாரத்தை எடுத்துக்கொள்வோம். When we take a food, அது நல்ல ஆகாரமா இருந்தால் நாம் சாப்பிடுவோம். and if it is a good food, we will eat that. அந்த ஆகாரம் கெட்டு இருக்குமானால் அதை தூக்கி தூர எறிந்து விடுவோம். If the food is being corrupted, we will throw it away. பயன்படுத்தக்கூடியதான ஒரு பொருள் எடுத்துக்கொள்வோம். And we can take any object what we are using. ஒரு மொபைலை நாம் எடுத்துக்கொள்வோம். When we take a mobile phone, நல்ல அருமையான ஒரு மொபைலா இருந்தால் அதை நாம் பயன்படுத்துவோம். if it's the good and best one, we will use that. அது உடைந்து போய்விட்டது, வேண்டாம் என்று நாம் தூக்கி எறிந்து விடுவோம். If it is broken, we will say no to that and we will throw it away. மனிதனுடைய சுபாவம் என்ன? What is the nature, character of man? என் கையில் இருக்கிற எவைகளாய் இருந்தாலும் அவைகள் நல்லவைகளாய் இருக்க வேண்டும். Whatsoever things found in my hand, everything it should be best. அது கெட்டு போனதாய் இருக்குமானால் அது எனக்கு தேவையில்லை என்று தூக்கி எறிந்து விடுவான். And if it is a corrupted one, he will say no to that and he will throw it away. ஆனால் ஆண்டவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது? But what is the character, nature of God?
அவர் கெட்டுப்போன ஒன்றை சீர்படுத்தும்படிக்கு இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். Lord Jesus Christ has come to this earth in order to reform, correct. இந்த நாளின் மாலை நேரத்திலே நாங்கள் உங்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கின்றோம். In the evening of this day we want to announce, proclaim you a gospel. உன்னுடைய கெட்டுப்போன வாழ்க்கையை சீர்படுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். Lord Jesus Christ has come to this earth in order to reform, correct the things have been corrupted. உன்னுடைய கெட்டுப்போன வாழ்க்கையை சரிப்படுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை இந்த கூட்டங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். Lord Jesus Christ has brought you to these meetings in order to reform and correct the things that have been corrupted in your life. உன்னுடைய வாழ்க்கை கெட்டுப்போன நிலவரத்தில் இருந்தபடியினால் சமுதாயம் உன்னை ஒதுக்கி தள்ளி இருந்திருக்கலாம். As your life was corrupted in the society would have rejected you away. உன்னுடைய கெட்டுப்போன வாழ்க்கையை மற்றவர்கள் அறிந்திருக்கிறபடியினால் சபையானது உன்னை ஒதுக்கி இருக்கலாம். As others have known about your corrupted life, the church would have rejected you. உன்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு தீமைகள் ஏற்பட்டபடியினால் உன்னை அன்பு கூர்ந்து உனக்காக சகலவற்றையும் செய்ததான உன்னுடைய பெற்றோர்களும் கூட உன்னை ஒதுக்கி தள்ளி இருந்திருக்கலாம். As there were a few evil things found in your life, even the parents whom they were loving you, they would have also rejected you. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother, beloved sister, உன்னுடைய கெட்டுப்போன வாழ்க்கை நிமித்தமாக சபை உன்னை ஒதுக்கி இருக்கலாம், சமுதாயம் உன்னை ஒதுக்கி இருக்கலாம், உன்னிடத்திலே பழகக்கூடியதான மற்றவர்கள் உன்னை வெறுத்து இருக்கலாம், உன்னுடைய பெற்றோர்களும் கூட உன்னை வெறுத்து இருக்கலாம். because of the corrupted evil nature and character found in your life, the church, society, even the people that are acquainting with you, your parents would have rejected you. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை வெறுக்கவில்லை என்று நான் சொல்கிறேன். But I say that Lord Jesus Christ has not hated you. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எத்தனை குறைகள் இருந்தாலும், எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும், உன்னை சீர்படுத்தி உன்னை தன்னோடு கூட வைத்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். Whatever shortcomings or lackings or sins might be found in your life, but Lord Jesus Christ is desiring to reform you, correct you and keep you with him. மனிதர்கள் உன்னிடத்தில் இடைபடுகிறார்களே, அதுபோல் அவர் உன்னிடத்தில் இடைபடவில்லை. And as people mingling with you, he did not do with you. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது ஆண்டவருக்கு நன்றாகவே தெரிந்தும் கூட கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God knows how and what sort of people you are, knowing everything, still God loves you. நீங்கள் எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்தாலும் அவர் உங்களை விரும்புகிறார். அவர் உங்களுக்காக கிரியை செய்யும்படிக்கு நினைக்கின்றார். What sort of people you might be, but God wants to work for you, is desiring to labor for you. மற்றவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான குறைபாடுகளை கண்டு உன்னை புறக்கணித்து தள்ளியிருக்கலாம். ஆனால் உன் ஆண்டவர் உன்னை புறக்கணித்து தள்ள மாட்டார். Looking into your things of your personal life and your life that is being corrupted, other people would have been rejecting you, despising you, but your God will not do so. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், அப்படிப்பட்ட நிலவரத்தோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கடந்து வா. அவர் உன்னை நேசிக்க கூடியதான ஒரு தேவனாய் இருக்கிறார். Whatever state you are found in your life, with the same thing you come unto Lord Jesus Christ, he will not reject you, he loves you. எரேமியாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு காரியத்தை குறிப்பிடுகின்றார். In book of Jeremiah in chapter 18, God says a thing about the people of Israelites. 18ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்தை நாம் படிக்கிறதான வேளையிலே, At the time while reading in Jeremiah chapter 16 in first 6 verses, எரேமியா என்கிறதான தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. and the word of God came into a prophet named Jeremiah. நீ எழுந்து குயவனுடைய வீட்டிற்கு போ. Arise and go down to the potter's house. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டான உடனே அவன் எழுந்து ஒரு குயவனுடைய வீட்டிற்கு போகிறான். Immediately when the word of God came into him, he rose and went to the potter's அந்த house. குயவனோ அவன் ஒரு பாத்திரத்தை மண்பாண்டத்தை அவன் வணைந்து கொண்டிருக்கிறான். This potter, he was molding a vessel out of clay. அவன் ஒரு பாத்திரத்தை திரிகையிலே வணைந்து கொண்டிருக்கிறதான நேரத்திலே அந்த மண்பாண்டம், அந்த பாத்திரமானது கெட்டு போனது. While he was molding a vessel out of clay in the mud thing, the vessel was corrupted. தயவு செய்து நான் சொல்கிறதான வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். Please hearken to the words what I am saying clearly. உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக, ஊக்கப்படுத்துவதற்காக நான் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்கிறேன். I am saying these things in order to make you willing to listen. ஆண்டவர் எரேமியாவினிடத்தில் சொல்கிறார், நீ குயவனுடைய வீட்டிற்கு போ. God looking into Jeremiah, he was telling that arise and go to the potter's house. அந்த குயவனுடைய வீட்டிற்கு போகிறான். He is going to the potter's house. குயவனோ திரிகையிலே ஒரு பாத்திரத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். But the potter, he was working on the wheels to make a vessel. அவன் வணைந்து கொண்டிருக்கிறதான நேரத்திலே அல்லது உருவாக்கி கொண்டிருக்கிறதான நேரத்திலே
அந்த பாத்திரமானது அவனுடைய கையிலே கெட்டு போனது. At the time of molding the vessel, at the time of creating the vessel, it was destroyed in his hands. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பாத்திரத்தை நம்ம உருவாக்கணுமே, And we were creating this vessel with a great இவ்வளவு difficulty. கஷ்டப்பட்டு எங்கேயோ இருந்து மண்ணை கொண்டு வந்து கொட்டி வச்சோமே, And from a long place we have brought the sand and we have made it அதை here. தண்ணீர் ஊற்றி அதை நன்றாக மிதித்தோமே, And we poured water and we were stamping upon that. பாத்திரமா உருவாக்கப்படுகிறதான நேரத்தில் உடைஞ்சி போச்சே அப்படின்றதுக்காக அந்த அந்த மண்ணை அந்த பாத்திரத்தை அவன் தூர போட்டு இல்லையா. And he did not throw the vessel which was broken because it has been broken at the time of molding. தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் திரும்ப அது வேறே பாண்டமாக வனைந்தான். According to the sight which was good unto him, the potter was molding it into another vessel. அந்த பாத்திரம் கெட்டு போனது, அவன் வேறே பாண்டமாய் வனைந்தான் என்று வாசிக்கிறோம். We read that the vessel what he was making it was destroyed, but he made it as another vessel. இந்த காரியத்தை குறித்து தேவன் எரேமியாவுக்கு சொல்வது என்ன? What God says unto Jeremiah concerning this thing, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? people of Israelites, as this potter did, should I not do unto you? இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதோ? O house of Israel, as this potter did, should I not do unto you? அவன் என்ன செய்தான்? What did the potter do? பிரயாசப்பட்டான், அந்த பிரயாசம் வீணால் போய்விட்டது. He was laboring, but the labor was gone in vain. வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி எறியவில்லை. And saying that it was gone in vain, he did not throw it away. அவன் வேறே பாண்டமாக வனைந்தான். He was making it as another vessel. அருமையான தேவ ஜனமே, Beloved people of God, நீங்கள் ஆண்டவரை அறிந்த நபராய் இருக்கலாம், and you might be a person known God, ஆண்டவருக்குள் வருகிறதான புதிதான ஒரு நபராய் இருக்கலாம், or you might be a new soul coming into God. எத்தனை முறைதான் பரிசுத்த வாழ்க்கைக்காக பிரயாசப்பட்டாலும் அது சாத்தியமில்லாத ஒரு காரியமாய் இருக்கலாம். For many times you were laboring for holy life, but it is impossible for you. பிரயாசப்பட்டும் தோல்விதான் எனக்கு மிச்சமாய் இருக்கிறது என்ற வேதனையோடு கூட இருக்கலாம். You might be found with the pain saying that I am laboring for a long time, but it's a vain thing for me. இனி நான் எப்படி அவருடைய பிள்ளையாக நான் மாறுவேன் என்கிறதான ஆதங்கத்தோடு வேதனையோடு கூட காணப்படலாம். With the pain and anguish of heart, you would be sitting here saying that how will I be turned as his child? அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை தள்ளிவிட மாட்டார். Beloved people of God, God will not cast you away. அந்த குயவன் செய்தது போல நான் செய்யக்கூடாதோ என்று கேட்கிறார். He is asking, should I not do like the potter did? ஆண்டவர் உன்னையும் கூட அவருக்கு மனதுக்கேற்றதான பாத்திரமாக வனையும்படிக்கு அவர் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். Even God is desiring that he may also mold you in the same manner according to the mind of God. அருமையானவர்களே, இந்த இடத்திலே கூடியிருக்கிறவர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன். Beloved, for the people that are so gathered here, I say you a word. நாம் ஒவ்வொருவரும் பரலோகத்தை அலங்கரிக்க கூடியதான ஜனம் என்பதை மறந்துவிட வேண்டாம். Don't forget that each and everyone sitting here are the people that are adorning the heaven. பரலோகத்துக்கு அலங்காரமாய் இருப்பது என்ன? அதனுடைய கட்டடமா? What is an adornment for heaven? Is it a building? அந்த பரலோகத்திலே காணப்படுகிறதான நவரத்ன கற்களா? All the precious stones found in the heaven? பரலோகத்தினுடைய வீதிகளிலே பொற்தளங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதே, அந்த பொற்தளங்கள் வீதியா? Golden stones have been placed in the streets of heaven. Are they giving the adornment? பரலோகத்தினுடைய அலங்காரமாய் இருக்க போவது நீங்களும் நானும் தான். You and I are going to be the adornment of the heaven. ஆண்டவர் நம்மை அதற்காகவே வேறுபிரித்திருக்கின்றார். Only for that God has separated us. உன்னுடைய கெட்டுப்போன வாழ்க்கையை ஆண்டவர் சீர்படுத்தும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். God wants to reform and set right the corrupted life of yours. உன்னை நொந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான குறைபாடுகளை நொந்து நீ இன்னும் ஆண்டவரை விட்டு விலகி போகும்படிக்கு நினைக்க வேண்டாம். Don't think that you may think upon, ponder upon the shortcomings, mistakes found in your life and still you don't go away from God. அவர் சகலவற்றையும் அவர் நமக்காக செய்து முடிக்கிறதான ஒரு தேவனாய் இருக்கிறார். He is a God who does everything for us. இந்த பூமியில் இருக்கக்கூடியதான மற்ற எல்லாரை பார்க்கிலும் அவர் அதிக அன்புடையவர்தான ஒரு தேவனாய் இருக்கிறார். More than all the people found in this world, he is a God who has more love towards us. பெற்றோர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். When we take parents, தங்களுடைய பிள்ளைகள் என்னதான் தப்பு பண்ணாலும், whatever mistake the children do, மனதில் அவர்களுக்கு பிள்ளைகளை குறித்த துக்கம் இருந்தாலும், though they have a burden and grief concerning the children in their heart, அவர்கள் கடிந்து கொண்டாலும், though they may rebuke the children, அவர்களை வேணான்னு அவர்களால சொல்ல முடியாது. they will not say no unto them. ஒரு முறை அவர்களிடத்தில் கடினமாக பேசிட்டாலும் மறுமுறை இப்படி பேசிட்டோமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் காணப்படுகிறது. Once if they have spoken in a hard difficult manner, next time they will have a pain in their heart. தங்களுடைய பிள்ளைகளின் மீது அவர்கள் அதிக அன்புடையவர்களாய் இருக்கிறார்கள். They will show love towards their children. நீ எத்தனை குறைபாடு உள்ளவனாய் இருந்தாலும், Whatever shortcomings you may have, தேவனுடைய அன்பு என்று சொல்வது அது மாறாததா இருக்கிறது. love of God, it is unchanging love. உன்னை அவரை போல மாற்றும் வரைக்கும்
தொடர்ச்சியாகவே அவர் கிரியை செய்து கொண்டிருப்பார். Until he changes you like him, continually he will be working for you. ஒரு விதவை தாயார் காணப்பட்டார்கள். There was a mother who was a widow. அவர்களுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தார். She had a only son. அந்த மகனை மிகவும் அருமையாக நல்ல செல்வமாக வளர்த்து வந்தார்கள். She was bringing up the son with a great rich manner. அந்த பையனை எந்த அளவுக்கு அவர்கள் அன்பு பாராட்டி வளர்த்தார்களோ அந்த அளவுக்கு அவன் மோசமானவனாய் இருந்தார். To what extent the mother was bringing up the son, to a great extent he was worst among that. ஒரு நாளும் தன்னுடைய பையனுடைய வாழ்க்கையை எண்ணி அவர்கள் அதிகமாக வேதனைப்பட்டார்கள். Each and every day thinking and pondering about the life of the son, she was greatly terrified. அவன் ஒரு பெரிய குற்றத்திலே அகப்பட்டு தன்னுடைய தாயாரை விட்டு அவன் ஓடி போய் விட்டான். Once the son was caught up in a great mistake and he fled away from his mother. தன்னுடைய தாயாரை விட்டு ஓடி போனதற்கு காரணம் என்ன? What is the reason that he fled away from his mother? அம்மா நம்மளை இவ்வளவு நேசிக்கறாங்க. Our mother is loving us to this extent. ஒரு கடினமான ஒரு தப்பு பண்ணிட்டு நம்முடைய அம்மா நம்மளை ஏற்றுக்கொள்வார்களா அப்படினு சொல்லிட்டு அம்மாவை விட்டு ஓடி போய் விட்டான். I'm telling that I have committed a so great mistake, will my mother accept me, saying that he ran away. சில காலங்கள் தன்னுடைய தாயாரை விட்டு அவன் பிரிந்தே இருந்தான். For a few period of time he was away from his mother. அவன் என்ன நினைத்திருந்தான் என்றால் தன்னுடைய தாய்க்கு என் மேல் இருக்கக்கூடியதான அன்பு குறைந்து போயிருக்கும், இல்லாமல் போயிருக்கும் என்று நினைத்தான். What he was thinking was, the love upon me of my mother, it would have been reduced. சில ஆண்டுகள் அவன் தூரத்திலே காணப்பட்டான். A few years he was found in a far off place. ஒரு நாளிலே தன்னுடைய தாயாருக்கு அவன் விதமாக கடிதம் எழுதுகிறான். One day he was writing a letter unto his mother. தான் செய்ததான தவற்றை எல்லாவற்றையும் உணர்ந்து மன்னிக்கும்படிக்கு கடிதத்தை எழுதினான். Feeling and understanding all the mistakes what he has done, saying the mother to forgive, he wrote a letter. உங்களை பார்க்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். I want to see you. நீங்கள் என்னிடத்தில் அன்புடையவர்களாய் இருப்பீர்களானால், and if you have love towards me, நான் ஒரு குறிப்பிட்ட ட்ரெயினிலே வந்து சேருவேன். I will come in a particular train. இந்த ட்ரெயின் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கும். This train will come and stop in this particular station. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே ஒரு பெரிய மரம் இருக்கிறது. There is a great big tree near the railway station. அந்த மரத்திலே நீங்கள் ஒரு வெள்ளை கொடியை கட்டி வைக்க வேண்டும். You have to tie a white flag in the tree. அந்த வெள்ளை கொடியை நீங்கள் கட்டி இருப்பீர்களானால், if you tie the white flag in the tree, என்னிடத்தில் நீங்கள் அன்புடையவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை நான் விளங்கிக் கொண்டு அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி நான் உங்களிடத்தில் வருவேன், வீட்டுக்கு வருவேன். I will understand that still you love me, then I will come to your house. அந்த மரத்திலே ஒரு வெள்ளை கொடி காணப்படாத பட்சத்தில் நான் ட்ரெயின்ல தொடர்ந்து போயிட்டே இருப்பேன் அப்படினு சொல்றான். He was telling unto his mother in the letter that if the white flag is not found in the tree, I will continue my journey and go. தாயார் இந்த கடிதத்தை படித்தார்கள். Mother was reading this letter. அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டானது. And she was greatly joyful. அந்த மரத்திலே அவர்கள் ஒரு வெள்ளை கொடியை கட்டும்படிக்கு அவர்கள் விரும்பினார்கள். She wanted to tie a white flag in the tree. இவர்கள் வயதானவர்களாய் இருந்தபடியால், பெண்ணாய் இருந்தபடியால் அவர்களால் மரத்தில் ஏற முடியவில்லை. As she was an old mother, as she was a woman, she was unable to tie the flag. ஒரு மனிதனை அழைத்து அவனுக்கு கூலி கொடுத்து நல்ல ஒரு பெரிய வெள்ளை கொடியை கட்டும்படிக்கு சொல்கிறார். Calling a man, calling a person, giving him கூலி, asking him to tie a flag on the tree. அதற்கு பிற்பாடு நினைக்கிறார்கள், ஒருவேளை அந்த வெள்ளை கொடி ஒரு கொடி என் மகனுடைய கண்ணில் படாத பட்சத்தில் அவன் போய்விடுவானே என்று சொல்லி அந்த மனுஷனிடத்துல இன்னொரு கொடியை கட்டும்படிக்கு சொல்கிறார். I am thinking that if the flag, a single flag, if it is not seen by my son will pass away, and she was asking the son to tie another flag also. அவர்கள் மீண்டும் நினைக்கிறார்கள், இந்த இரண்டாவது கொடியும் தன்னுடைய மகனுடைய கண்ணிலே படாத பட்சத்தில் அவன் போய்விடுவானே என்று மூன்றாவது ஒரு கொடியை கட்டும்படிக்கு சொல்கிறார். Still the mother was thinking in his heart, saying that if my son will not see these two flags, and she was telling her to tie the third flag also. மூன்றாவது கொடியும் அந்த மரத்திலே பெரிய வெள்ளை கொடி கட்டப்பட்டது. Even a big flag, third flag was tying upon the tree. இப்பொழுது அந்த தாயார் என்ன நினைக்கிறார்கள்? What the mother is thinking now? இந்த மூன்று கொடியை கட்டின மனிதன் கூலிக்காக தானே அந்த மரத்திலே கொடியை கட்டினான். There's some person who was tying the flag, he was tying it only for the wages. ஒருவேளை காற்று அடிக்கிறதான நேரத்தில் அந்த கொடிகள் எல்லாம் கீழே விழுந்துட்டா என்ன பண்றது நினைச்சாங்க. The mother was thinking, if the wind was blowing, if the flags fell down, what will happen then? தாயாரோ தன்னுடைய மகன் மேல இருக்கக்கூடியதான ஆர்வத்தின் மூலமாக அவர்களே மரத்தில் ஏறினார்கள். And because of the desire that was upon the son, the mother climbed upon the tree. அவர்களே ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு கொடியை கட்டி வைத்தார்கள். In every branch of the tree she was tying each and every flag. தூரம் போன தாயை விட்டு தூரம் போன மனிதன் அந்த ட்ரெயின்ல அவன் பிரயாணமாய் வந்து கொண்டிருக்கிறான். The son, the man who has gone away from her mother, he is coming on the train. அவன் கிட்டே வருகிறதான நேரத்தில் அவனுக்குள்ள ஏக்கமானது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. While coming closer by closer, he was having a great longing in his heart. என்னை ஏற்றுக்கொள்வார்களோ, என்னை புறக்கணித்து விடுவார்களோ என்றெல்லாம் தன்னுடைய மனதிலே நினைத்துக்
கொண்டே இருக்கிறான். He was thinking in his mind, will my mother accept me or reject me? அந்த ட்ரெயினுடைய ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்படிக்கு நினைக்கிறான். And he was thinking to peep out of the window of the train. ஒருவேளை எட்டி பார்த்து ஒரு கொடி இல்லாத பட்சத்தில் நமக்கு துக்கமாய் இருக்குமே என்று மனதிலே நினைத்துக்கொண்டு And thinking that in his mind that if I peep out, if the flag is not there, it will be a burden for me. பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறதான அந்த மனிதனை பார்த்து விதமாக சொல்கிறார். Looking into the neighbor who was nearby, he was telling into him. இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு மரம் இருக்கும் பாருங்க. And see, there is a big tree near the railway station. அதிலே ஒரு வெள்ளை கொடி கட்டப்பட்டிருக்கிறதா நீங்கள் பாருங்கள் என்கிறார். And he was telling unto the neighbor, saying that is there a white flag in the tree? ஒரு வெள்ளை கொடி கட்டப்பட்டிருக்கிறதா நீங்கள் பாருங்கள் என்று சொல்கிறார். He was telling, see whether one white flag is being on the tree. அந்த மனிதனும் சகோதரனே வந்து பார் அப்படினு சொல்றான். But the brother, he was telling, oh friend, come and see this. கொடி இருக்குது இருக்கல அப்படி எல்லாம் சொல்லல, நீ வந்து பார் அப்படினு சொல்றான். The neighbor did not say that there is flag or not, but he was telling, come and see. ஏனென்று சொன்னால் அந்த மரம் முழுவதும் வெள்ளை கொடியினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. Because the whole tree was filled with the white flags. ஆச்சரியப்பட்டு நீ பார் என்று சொல்கிறார். He was astonished and he was telling, come and see. பார்த்ததான நேரத்திலே முழு மரமும் வெள்ளை கொடியாக காணப்பட்டது. And when he saw the whole tree was filled with white flags. மிகவும் மோசமான ஒரு மகனுக்காக ஒரு தாயினுடைய அன்பு இப்படிப்பட்டதா இருக்குமானால், And if the love of the mother for a worst son like this is in this manner, நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறதான நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தெய்வத்தினுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கும்? how will be the love of God who is living for us and who has sacrificed everything for us? அருமையான தேவஜனமே, கர்த்தர் ஒருபோதும் உன்னை தள்ளாதவர். Oh beloved people of God, at any time God will not cast you away. ஆண்டவருடைய அன்பை ஏதோ குறைவாக நீ மதிப்பிட்டு விடாதே. And don't lowly weigh the love of God. அவர் உனக்காக தொடர்ந்து கிரியை செய்யும்படிக்கு அவர் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். Continually God is desiring that he may work for you. அவர் இழந்து போனதை தேடும்படிக்கு வந்தார். He has come to seek the things that have been அதை lost. நிச்சயமாக தேடி கண்டுபிடித்து அவருடைய ராஜ்யமாக மாற்றும் வரைக்கும், தமக்குரியவனாக மாற்றும் வரைக்கும் அவர் ஓய்ந்து போகிறது இல்லை. Surely he will not faint until to find you and make you and establish you as his kingdom. அடுத்தது இதே வசனத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? Next, what do we read in the same verse? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். He has come to this earth in order to seek and save the things that have been lost. தமிழ் வேதாகமத்திலே ரட்சிக்கவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Tamil Bible it has been mentioned to deliver or save. ஆனால் மூல பாஷையிலே கிரீக்ல ரட்சிப்பு என்றதான வார்த்தைக்கு zozo என்ற பதம் எழுதப்பட்டிருக்கிறது. But in the Greek language, in the original tongue, for this word save, it has been written as zozo. இந்த zozo என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? What is the meaning of the word zozo? பூரண விடுதலை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாயிருக்கிறது. The meaning is a perfect deliverance. அதாவது ஆண்டவர் ரட்சிக்கும்படிக்கு இந்த உலகத்திலே வந்தார் என்றதனுடைய பொருள் என்ன? What is the meaning that God came to save the people to this earth? உன்னை பூரண விடுதலைக்குரியவனாய் மாற்றும்படிக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். He has come to this earth to make you as a person of perfect deliverance. ஆண்டவர் தரக்கூடியதான விடுதலை என்பது அற்பமானதல்ல, கொஞ்சமானதல்ல, ஒரு பூரணமான ஒரு விடுதலை தரும்படிக்கு ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். The deliverance what God is giving you, it's not a little or a mean thing, but God wants to give you a perfect deliverance. அருமையான தேவ ஜனமே, பாவத்திற்கு அடிமைப்பட்டவனாய் இருக்கிறாயோ? Oh beloved people of God, are you being enslaved into sin? ஏதோ ஒரு மீறுதலுக்கு நீ அடிமைப்பட்டவனாய் இருக்கிறாயோ? Are you being enslaved into any of the transgressions? பிரயாசப்பட்டு பார்த்தும் அது உன்னால் முடியவில்லை என்பதற்காக வேண்டி சோர்ந்து போய் காணப்படுகிறாயோ? Are you being fainted as you have been laboring for a long time and it's unable for you? உனக்கு பூரணமான விடுதலை தரும்படிக்கு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். He is waiting to give you a perfect full deliverance. இந்த பூரணமான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உன்னிடத்திலே ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். God is expecting a single thing from you to receive this perfect deliverance. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு குறைபாடுகள் காணப்படுகிறதோ, What sort of shortcomings, lackings found in our personal life? அந்த குறைபாடுகளை, அந்த குற்றங்களை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்டால், அறிக்கையிட்டால் அதுவே போதுமானதா இருக்கும். If we accept them, acknowledge them, ask pardon and confess them unto God, it is sufficient for God. நான் ஒரு பாவி, நான் ஒரு குற்றமுள்ளவன், நான் ஒரு மோசமானவன், என்னையும் மன்னியும் என்று சொல்லி நாம் கண்ணீரோடு நாம் மன்னிப்பு கேட்போமானால் ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்குவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். If we ask God to pardon us, saying that, oh Lord, I am a sinner, I am a worst person, have mercy upon us. Our God is faithful and righteous to save us and deliver us. விடுதலை தருவது மட்டுமல்ல, அதற்கு பிற்பாடு அவர் நமக்காக சகலவற்றையும் செய்து முடிக்கிறதான ஒரு தேவனாய் இருக்கிறார். Not only he will give us deliverance, even after that he is able to finish, accomplish everything concerning us. உகாண்டா தேசம் என்பது
மிகவும் ஒரு பஞ்சமான பின்தங்கின ஒரு தேசம். இது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். You all know that a land of Uganda, it's a nation which is being in a found of underdeveloped countries and it's a poor மற்ற nation. தேசங்களை போல ஒரு செழிப்பான ஒரு நல்ல தேசம் அப்படின்னு சொல்ல முடியாது. We can't say that it's a prosperous and fertile nation than other nations. அதிகமான ஒரு பஞ்சத்துக்குள்ளாக இருக்கக்கூடியதான ஒரு தேசம் தான். It is a nation which has been found into a great அங்கே famine. வாழக்கூடியதான ஜனங்களும் வேற வழி இல்லாம அங்க பிறந்ததுனால அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். People those who have been living there without any other way to escape, they are living there as they've been born there. 2012வது ஆண்டிலே In the year 2012, அந்த தேசத்தினுடைய 50வது சுதந்திர விழா கொண்டாடப்பட்டது. 50th Independence Day of the country was being celebrated. அந்த தேசத்தினுடைய சுதந்திர விழாவுக்காக மற்ற அண்டை நாடுகளில் இருக்கக்கூடியதான அதிபர்கள் வந்திருந்தார்கள். All the captains, rulers of the nations nearby, they came into that Independence அந்த Day. உகாண்டா தேசத்தில் இருக்கக்கூடியதான சமுதாயத்திலே பெரிய நபர்கள், அரசியல்வாதிகள் அவர்களும் வந்திருந்தார்கள். Even great people, those who are found in the great positions in the land of Uganda, they were also there. அந்த சுதந்திர விழாவுக்காக வேண்டி மற்றவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். As special guest, a chief guest, even other people from other nations, they were also being invited. 2012வது ஆண்டிலே அந்த சுதந்திர விழா நடைபெறுகிறதான நேரத்திலே திரு யெவோரி என்று சொல்கிறவர் அவர் அதிபராக காணப்பட்டார். And at the time of that independence, that day of the 50th anniversary, Thiru Yewori was the person in charge then. இந்த யெவோரி அந்த சுதந்திர விழா தினத்தின் அன்று அவர் மக்களுக்கு முன்பாக சொற்பொழிவாற்றுகிறார். This Yewori, on the day of independence, he was giving a speech before people. நான் உங்களை இப்படி நடத்துறேன் அப்படி நடத்துறேன் அதை செய்வேன் இதை செய்வேன்லாம் அவர் சொல்லல. He was not saying that I will lead you like this, I will do this and that. தன்னுடைய மைக்குக்கு முன்னால் அவர் வந்தார். He came before his mic, எல்லாரும் கேட்கக்கூடியதான விதத்திலே and that everyone may hear. தன்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடியதான பாவங்களை அறிக்கையிடுகிறார். He is confessing the mistakes and the sins found in the land. தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான பாவங்களை எல்லாருக்கும் முன்னாக அறிக்கையிடுகிறார். He is confessing the sins that was found in his life before everyone. தேசத்தை சேர்ந்ததான முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள். There were other important people of the other nations too. தன்னுடைய பாவத்தையும் ஜனங்களுடைய பாவத்தையும் ஓப்பனாக எல்லாரும் கேட்கக்கூடியதான விதத்திலே அறிக்கையிடுகிறார். Openly he was confessing the sins of himself and even the people before everyone that all may hear. நான் சொல்ற காரியம் இருக்குதா சும்மா சொல்றாரு அப்படினா நெட்ல அடிச்சு பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். If you want to prove this, you can open your net and you can find that when you go home. எல்லாருக்கும் முன்பாக தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டார். He was confessing his sins before everyone. நடந்தது என்ன? What happened? கர்த்தர் அவருடைய பாவங்களை மன்னித்தார். God forgave his sins. தேசத்தினுடைய பாவங்களை மன்னித்தார். God forgave the sins of the nation. 2012வது ஆண்டுக்கு பிற்பாடு அந்த உகாண்டா தேசத்திலே ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. After the year 2012, there was a turning point in the land of Uganda. ஆண்டவர் அந்த தேசத்திலே புதிய எண்ணெய் கிணறுகளை உண்டாக்கினார். God created new oil wells in that land. மற்ற தேசத்தில் இருக்கிறவர்கள் அந்த எண்ணெய் கிணறுகளை தோண்டி எடுத்து அவர்களுக்கு எந்த விதத்திலே உதவி செய்ய முடியுமோ அப்படி எல்லாம் உதவி செய்தார்கள். People from other nations, they were digging up the wells and they were helping them in the manner how they can help them. முன்பு இருந்ததான அந்த கடினமான சூழ்நிலை இப்பொழுது இல்லை. The difficult and the hard situation which was found then, it was not found later. இதற்கு காரணம் என்ன? What is the reason for that? தேசத்தினுடைய அதிபர் தன்னுடைய குறைபாடுகளையும் ஜனங்களுடைய குறைபாடுகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லி எங்களுக்காக இறங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆண்டவர் அவர்களுக்காக அனுக்கிரகம் செய்தார். Ruler of a nation, before all the people and other people of the nation, he was confessing the mistakes, shortcomings of himself and even the shortcomings of the nation, that God should have mercy upon him. அருமையானவர்களை, விடுதலை என்று சொல்வது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. Beloved, the deliverance is found in the hand of God. ஆனால் நம்முடைய பகுதியிலே நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள் என்ன? But what are all the things that we have to do on our parts? நாம் எப்படிப்பட்ட ஒரு குறைபாடு உடையவர்களாய் இருந்தாலும் அவைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டால் அவைகள் போதுமானது. Whatever type of shortcomings and errors we may have in our life, it is sufficient if we confess them in the presence of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். Lord Jesus Christ came to this earth in order to seek and save the people those who have been lost. அடுத்தது எபிரேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, Next, when we read in Hebrews chapter 2 verses 14 and 15, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, as much of children having found with flesh and blood, அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருந்தார். and even he also came in the same flesh and blood. இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன?
What is the meaning of this verse? அவரும் மனிதராக வந்தார். Even he came as a man. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, As children are found with flesh and blood. அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மனிதராக இந்த உலகத்துக்கு வந்தார். Even having the same flesh and blood as a man, he came to this earth. எதற்காக உலகத்துக்கு வந்தார்? For what he came to this earth? ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். He came in the same manner to deliver the people, those who have been subjugated unto the fear of death all to the lifespan. மரண பயத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படிக்கு மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். He came in the incarnation of man to this earth in order to deliver the people, those who have been subjugated unto the fear of death. இன்றைக்கு எந்த மனிதனை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவன் ஏதோ ஒரு காரியத்துக்கு அவன் பயந்து கொண்டிருக்கிறான். Beloved, whosoever man we can take in this world, he is fearing for some other thing. ஒரு சின்ன பிள்ளையை எடுத்துக்கொள்ளுங்கள், அது இருட்டுக்கு பயப்படுகிறது. When we take a small child, it will fear for darkness. இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தனிமைக்கு பயப்படுகிறார்கள். And even a few, they will fear for loneliness. வயோதிபர்கள் வயசாயிட்ட பிற்பாடு என்ன நடக்குமோ என்று பயப்படுகிறார்கள். And people, elders, they fear what will happen in their old age. தங்களுடைய பிள்ளைகள் தங்களை பராமரிப்பார்களோ விட்டு விடுவார்களோ, நம்மளுடைய பிற்காலம் என்ன நடக்கும் என்று பயப்படுகிறார்கள். They are fearing, saying that will my children take care of me, will they preserve me, what will happen to my future? சிலர் வியாதியை குறித்து அவர்கள் பயப்படுகிறார்கள். And still they are fearing about their sickness. இன்னும் अनेक விசுவாசிகளை எடுத்துக்கொண்டாலும் ஊழியர்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் பிசாசை எண்ணி பயப்படுகிறார்கள். And even we take a servants of God or believers, they are fearing concerning the devil. சரியாக சொல்லுவோமானால் பயமே இல்லாத ஒரு நபர் இல்லை என்று நாம் சொல்லலாம். To say correctly, we can say that there is no one without fear. எல்லாரையும் நான் அப்படின்னு சொல்ல வரல. I am not saying that everyone are like this. அதிகபட்ச ஜனங்களை நான் சொல்கிறேன். And much more of the people are like this. ஏதோ ஒரு காரியம் அவர்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. Some other thing is creating the fear in their hearts. அருமையானவர்களே, இந்த பயம் என்று சொல்வது அது எப்படிப்பட்ட ஒன்று? Beloved, what sort of thing this fear is? மனிதனுடைய உறுதியை குலைக்கக்கூடிய ஒன்று. It is a thing which can spoil the assurance of a man. அவனுடைய உள்ளத்தினுடைய உறுதியை குலைக்கக்கூடிய ஒன்று. It is a thing that can spoil the assurance of his heart. அவனுடைய சரீரத்திலே வியாதியை உண்டாக்கக்கூடியதான ஒன்று. It is a thing that can bring sickness in his body. நாளுக்கு நாள் அவனை பலவீனப்படுத்தக்கூடியதான ஒன்று. It is something that can make man weak day by day. ஆனால் அவைகள் தேவனை விட்டு விலகி போகக்கூடிய செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. To say clearly, they are the things that are making man to go away from God. ஆண்டவரை அறிந்தவர்களாய் இருந்தாலும் சரி, அறியாமல் இந்த இடத்துல இன்னைக்கு புதுசாய் வந்தவர்களாய் இருந்தாலும் சரி, It might be நாம் எதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. It might be the people that have known God or the newcomers coming here. ஏனென்றால் கர்த்தர் நமக்காக சகலவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். Because our God has accomplished everything for us. இனிமேல் தான் நமக்காக எதையாவது செய்ய போகிறார் என்பதல்ல. It is not that only hereafter he is going to do something for us. உன்னுடைய மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு அவர் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். In order to deliver you out of the fear of death, he has come to this earth in the incarnation of man. இந்த பயம் என்று சொல்வது என்ன? What is meant by this fear? அது ஒரு போலியான ஒன்றாய் காணப்படுகிறது. It is something which is temporary. அது உண்மையான ஒரு காரியம் அல்ல, ஒரு போலியான ஒன்றாய் காணப்படுகிறது. It is a false thing, it is not a true one. சில தானியம் விதைக்கப்பட்டதான வயலிலே பாருங்கள். I look into the fields where the grains have been sown. அந்த வயலிலே சில பொம்மைகளை நிறுத்தி வைக்கிறார்கள். They are placing a few dolls to stand there. அந்த பொம்மைகளை எதற்கு வயலிலே நிறுத்துகிறார்கள்? Why they are making the dolls in the fields? அந்த வயலிலே விதைக்கப்பட்டதான விதையை The crops which have been sown in the field, எந்த பறவைகளும் அதை எடுத்து விடக்கூடாது. no bird should take it away. ஆகவே அந்த தானியம் விதைக்கப்பட்டதான வயலிலே பொம்மையை நிறுத்துகிறார்கள். Therefore they are making the doll to stand on the field where the grains are sown. பறவைகள் என்ன நினைக்கிறது? What the birds think? இந்த வயல்ல யாரோ ஒரு மனுஷன் நின்னுட்டு இருக்கான், அவன் கையில குச்சி வச்சிட்டு இருக்கான். Someone is standing in the field, he is having a stick in his hand. அவன் நம்மள அடிச்சிடுவான்னு சொல்லிட்டு எந்த பறவையும் அதுல இறங்கறதே கிடையாது. No birds will come and descend upon the ground saying that he will beat us. நமக்கு தெரியும் அது ஒரு போலியான ஒன்று என்று நமக்கு தெரியும், ஆனால் பறவைகளுக்கு தெரியாது. But we know that it is something a false one, but the birds do not know that. அருமையானவர்களே, நம்மையும் கூட ஒரு போலியான காரியத்தை காண்பித்து சாத்தான் அடிமைப்படுத்த நடக்கின்றார். Even devil wants to show a false thing and he wants to enslave us. ஆண்டவருடைய ஜனங்கள் எந்த ஒரு காரியத்தை நினைத்து
அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. It is not needed for the people of God to think about anything and to fear. ஏன் நான் உங்களை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறேன்? Why do I say that it's not needed for you to fear? நீங்கள் அவரை பெரியவராக காணுங்கள், அப்பொழுது எல்லாவிதமான பயமும் உங்களை விட்டு விலகி போய்விடும். See him as a great God, then all the fears will depart from you. உங்களுடைய வேத புத்தகத்தை திறந்து ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Open your scripture and take Genesis chapter 14. லோத்து என்கிறதான ஒரு மனிதன், அவன் சோதோம் குமரா என்கிற பட்டணத்திலே குடியிருக்கிறான். There was a man named Lot and he was living in the place called Sodom and Gomorrah. அந்த சோதோம் குமரா என்கிறதான பட்டணத்திலே குடியிருக்கக்கூடிய நேரத்திலே, In the time while he was living in the Sodom and Gomorrah, பாபிலோனில் உள்ளதான 4 ராஜாக்கள் புறப்பட்டு வந்து சோதோமுக்கு விரோதமாக வருகிறார்கள். 4 kings thus were found in Babylon. They come against this Sodom and Gomorrah. சோதோம் குமாராவினுடைய ராஜாக்களை அவர்கள் முறிந்தோட பண்ணி, And making the kings of Sodom and Gomorrah to go away. அந்த தேசத்தில் இருக்கிறதான பொருட்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். And they took away all the things found in the land and all the food items found in that land. பாபிலோனின் ராஜாக்கள் வந்தார்கள். Kings of Babylon, they came. அவர்கள் சோதோம் குமாராவில் இருக்கிற அந்த 5 ராஜாக்களோடு கூட யுத்தம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பொருட்களையும் மனிதரையும் போஜன பதார்த்தங்களையும் கொண்டு போனார்கள். They fought with the 5 kings found in Sodom and Gomorrah. They took all the things and the food materials along with them. இந்த காரியத்தை ஆபிரகாம் விளங்கிக் கொள்கிறான். Abraham understands this thing. தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத்து அவன் அடிமையாய் போய்விட்டான் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். He understands that the brother's son Lot, he was taken as a slave. ஆகவே சிறைப்பட்டு போனதான தன்னுடைய சகோதரனை அவன் மீட்டு வரும்படிக்கு விரும்புகிறான். Therefore he wanted to deliver the brother who was being captivated. 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் படிக்கிற போது, When we read in chapter 14 verse 14, தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து யுத்தத்திற்கு போய் அவர்களை தொடர்ந்து போய் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வருகிறான். Abraham, he goes and takes everything as captive by the armed and trained servants. 300 people those were found in his house. வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 பேர். At 318 servants those were trained and armed in his house. இவர்களுக்கு பாருங்க, அவர்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து அவர்கள் யுத்தத்துக்கு போயிட்டு எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வருகிறார். And arming them, he's making them to go for the battle and takes everything as a captive and returns home. பாபிலோன் ராஜாக்கள் எதையெல்லாம் கொண்டு போனார்களோ எல்லாவற்றையும் அவன் மீட்டு கொண்டு திரும்பி வருகிறார். All the things the kings of Babylon have taken away, he's taking everything as captive and he's returning. 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் இவ்விதமாக சொல்கிறது. Chapter 15 verse 1 says like this. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, After these things, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, and the word of the Lord came into Abraham in a vision. ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்கிறார். Saying, fear not Abraham, I am a shield and exceeding great இந்த reward. காரியம் நடந்த பின்பு ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். After these things, God says that, oh Abraham, fear not, I am your shield and exceedingly great reward. எந்த காரியம் நடந்த பின்பு? After which thing, தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் அவன் மீட்டுட்டு வந்துட்டான். and he has redeemed all his brothers and தேசத்தினுடைய ஜனங்கள் எல்லாத்தையும் மீட்டுட்டு he வந்துட்டான். has redeemed all the people of that land. ஒரு குறைவு இல்லாமல் மீட்டு வச்சு வந்தான். And without any lacking, he redeemed them. எல்லாத்தையும் மீட்டு வந்துட்ட பிற்பாடு ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே அப்படின்னு. After redeeming, God says that fear not. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், What I think is, இந்த 318 பேரை வச்சு எல்லாரையும் அவன் மீட்டுட்டு வந்தானே, and he has redeemed all the people along with the 318 people. ஒருவேளை திரும்பவும் பாபிலோன் ராஜாக்கள் நமக்கு விரோதமாய் வந்து விட்டால் என்ன நடக்குமோ என்று ஒருவேளை அவன் நினைத்து பயந்திருக்கலாம். And perhaps he should have feared, thinking that if the Babylonian kings again, if they come against me, what will happen? சொல்றார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, God says, Abraham, fear not. நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். I am thy shield and exceedingly great reward. இந்த வசனத்திலே, இந்த வார்த்தையிலே என்ன அடங்கி இருக்கிறது? What is hidden in this word? நீ பயப்படாதேன்னு சொல்றது மட்டும் இல்ல, Not saying that don't fear. நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று He சொல்கிறார். says that I am a shield and exceedingly great reward. இந்த கேடகம் என்ற வார்த்தைக்கு வேத பண்டிதர்கள் இப்படி ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். Bible scholars give a definition for the word shield. டேக்ஸ் என்கிறதான வேத பண்டிதர் விதமான ஒரு விளக்கத்தை தருகிறார். And the author of the Bible Dex, he gives a definition like this. நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே சொன்னாரே, இதனுடைய விளக்கம் என்ன? God said unto Abraham, saying that I am your shield, and what is the meaning out of that? பொதுவாக
காலத்திலே ஒரு யுத்தம் பண்ணக்கூடியதான மனிதர்கள் என்ன செய்வார்கள்? Generally in the olden period, people that are going for the battle, what they will do? தன்னுடைய வலது கையிலே பட்டயத்தை வச்சிருப்பாங்க. They will have the sword in their right hand. தன்னுடைய இடது கையில ஒரு கேடகத்தை வச்சிருப்பாங்க. They will have a shield in their left hand. இந்த கேடகம் எதற்காக? Why they will have the shield? எதிராளிகள் தாக்குகிறதான நேரத்திலே தடுப்பதற்காக. And adversaries when they are attacking in order to hinder them. வில்லுனாலே எய்துவார்களானால் அந்த வில்லு அந்த கேடகத்தினாலே தடுத்து விடலாம். If they are shooting an arrow with the shield, they can stop that arrow. அவன் கல்லினாலே எறிவார்களானால் கேடகத்தினால் தடுத்து விடலாம். If they are throwing a pebble stone, they can stop it with the shield. பட்டயத்தினால் அவர்கள் வெட்டுவார்களானால் இந்த கேடகத்தினால் தடுத்து விடலாம். If they slay them with the sword, they can stop it, hinder it with the shield. ஆண்டவர் சொல்ற கேடகம்ன்றது வித்தியாசமானது. But the shield what God says is different. நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன். I will be a shield unto you. அது நான் தான் உனக்கு கேடகமாய் இருப்பேன் ஆண்டவர் சொல்றார். God says that I am your shield. இதற்கு வேத பண்டிதர்கள் கொடுக்கிறதான விளக்கத்தை சொல்கிறேன். I'll say you the definition what the scholars gave. ஆபிரகாம் 6 அடி உயரமுடையவனா இருப்பானால் If Abraham is a 6-footed man, அவனுக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறதான கேடகம் 7 அடி உயரமுடையதா இருக்குமா? the shield what God places before him will be 7 feet. ஆபிரகாமனுடைய மார்பினுடைய அகலம் 2 அடி அகலமுடையதா இருக்குமானால் If the breadth of the breast of Abraham it is 2 feet, ஆண்டவர் அவனுக்கு முன்னால வச்சிருக்கிறதான கேடகம் 4 அடி அகலமுடையதா the இருக்குமா? shield what God places before him it will be 4 feet. 7க்கு 4 ஒரு கேடகமா இருக்கிறது. And there is a shield with a 7 into 4 inches. ஆபிரகாம் மறைஞ்சே இருக்கிற அந்த கேடகத்துக்கு பின்னால மறைஞ்சே இருக்கிறான். Abraham is hiding himself behind that shield. ஆண்டவர் சொல்றார் நானே உனக்கு கேடகமாய் இருப்பேன் அப்படின்றார். God says that I am your shield. அதனுடைய பொருள் என்ன? What is the meaning of that? நானே உன்னை மறைத்துக் கொள்வேன். I will hide you. உன்னை எந்த மனிதனும் ஒன்று செய்ய முடியாது. No man can do you anything. எந்த வல்லமையும் உனக்கு ஒன்று செய்ய முடியாது. No power can harm you. உன்னை எந்த மனிதனும் தொட முடியாது. No man can touch you. எந்த சக்தியும் உன்னை தொட முடியாது. Any power cannot touch you. நானே உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்கிறார். He says that I am your shield and exceedingly great reward. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது When God says this word, ஆபிரகாம் என்ன சொல்கிறான்? what Abraham says, 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் படிக்கிற வேளையிலே and you read in verse 2 of chapter 15, ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே என்று சொல்கிறார். and Abraham said, Lord God. கர்த்தராகிய ஆண்டவரே என்று குறிப்பிடுகிறார். He says that Lord God. இந்த கர்த்தராகிய ஆண்டவரே என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? What is the meaning of the word Lord God? அதோனை ஜெகோவா என்பதுதான் அதனுடைய பொருளாய் இருக்கிறது. The meaning is Adonai Jehovah. அதோனை ஜெகோவா என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? What is the meaning of the word Adonai Jehovah? ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறீர். You are the King of kings and the Lord of lords. நீர் எல்லாவற்றுக்கும் மேலானவராய் இருக்கிறீர் என்று சொல்கிறார். He says that you are above everything. நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. God says that I am your shield and exceedingly great reward. அந்த வார்த்தையை அவன் பெற்றுக்கொண்டதான நேரத்திலே At the time when he received this word, ஆண்டவரே நீர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறீர். oh Lord, you are the King of kings and the Lord of lords. நீர் பெரிய தேவனாக இருக்கிறீர் என்று சொல்கிறார். He says that you are a great God. பெரிய தேவனாய் இருக்கிறீர், நான் எதற்கும் நான் பயப்பட மாட்டேன் என்பதுதான். The meaning is you are a great God and I will not fear for anything. அருமையான தேவனுடைய ஜனமே, Oh beloved people of God, நாம் பெரிய தெய்வத்தை பெற்றதான ஜனமாக காணப்படுகிறோம். we are the people that have received a great God. ஆகவே அந்த தேவன் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிறார். Therefore the God always he is with you. அந்த தேவன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். At any time the God will not forsake you. ஒரு சபையிலே கன்வென்ஷன், நம்முடைய சபையில ஒரு சபையிலே கன்வென்ஷன் நடைபெற்றது. In one of our churches there was a convention. அந்த கன்வென்ஷனிலே ஒரு விசுவாசி சாட்சி சொன்னார். A believer testified in the convention. அந்த சாட்சி கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. The testimony was a different one. நம்மால் அந்த அவர் சொல்லக்கூடியதான சாட்சி அவர் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலவரத்தில் இருந்தது. And it was a state that our people will not accept the testimony what he was telling. அந்த சூழ்நிலையிலே தான் முன்னாள் பிரதமராய் இருந்ததான ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டு போனார். And only at that time of period Rajiv Gandhi he was killed. அவர் தன்னுடைய சாட்சியிலே விதமாக சொல்கிறார். In his testimony he says like this. நம்முடைய தேசத்தினுடைய பிரதமரை காட்டிலும் நான் பெரியவன் என்கிறார். He says that I am greater than the prime minister of our land. ஜனாதிபதியை காட்டிலும் பெரியவன் என்கிறார். He says that I am greater than the president of our land. காட்டிலும் நான் பெரியவன் என்று He சொல்கிறார். says that I am greater than the governor. அவர் யாராவது ஒரு ஆள் சாட்சி சொன்னா என்ன நினைப்பீங்க? And if someone testifies like that, what will you think? ரொம்ப கொழுப்பு பிடிச்சவனா இருப்பான் போல. And he is being filled with ரொம்ப fat. பெருமை பிடிச்ச ஆளா இருப்பான் போல. He would have been a proud person. நம்ம அப்படிதான் நம்ம நினைக்க தோணுது. We may think in this manner. இவர் இப்படியே சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரு. Telling like this, finally he was telling a word. அவர்கள் எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும், Whatever great people and heads they might be, அவர்களை ராணுவம் தான் காக்கிறது, போலீஸ் தான் காக்கிறது. only police and the army are preserving.
preserving them. அந்த காவலும் கூட சில வேளைகளிலே கேள்விக்குறியாய் மாறிவிடுகிறது. At time even that watch has become a question unto them. ஆனால் என்னை பாதுகாப்பது மனிதன் அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை பாதுகாக்கிறார். But the protection of mine, it is not any other army of people, but the Almighty God who has created the heaven and earth is preserving me. பெரிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். He said that the great God is with me. அருமையானவர்களே, அந்த பெரிய தெய்வத்தை பெற்றிருக்கிறதான ஜனமாக நாம் காணப்படுகிறோம். Beloved, we are the people that have received the great God. எந்த வல்லமைகளையும் கண்டு நாம் பயப்பட வேண்டாம். It is not needed for us to fear looking into any power. எப்படிப்பட்ட ஒரு காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். Whatever thing and circumstance it might be, do not fear. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது? When things and times comes like that, what you have to do? உங்களுடைய தேவனை பெரியவராக பாருங்கள். You have to look your God great. உங்களுடைய பிரச்சனையை நீங்க சின்னதா பார்க்கல. Look at your problem a little and small one. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? But what we are doing instead, நம்முடைய பிரச்சனைகளை பெரிதாக பார்த்துவிட்டு looking our problems great, நம்முடைய தேவனை நாம் சிறியவராக பார்க்கிறோம். we are looking our God small. அதனால தான் நாளுக்கு நாள் அந்த பிரச்சனையானது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. Because of that, day by day our problems are increasing. உன் மனதை வேதனைப்படுத்துகிற எப்படிப்பட்ட ஒரு காரியங்களாக இருந்தால், Whatever things that are tormenting or troubling your mind, அடிக்கடி ஏதோ ஒரு காரியம் உன்னை உறுத்தி கொண்டிருக்கிறது, எதுவாய் இருந்தாலும், whatever things are often pricking you, எவைகளையும் கண்டு கலங்காதே. don't look at anything and be troubled. பெரிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே. Don't forget a great God is with you. என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். I'll share you a small experience of mine. சபையிலே ஊழியம் செய்து வந்தேன். I was ministering in a church. அந்த சபைக்கு புதிதாக ஒரு குடும்பத்தார் வந்தார்கள். A new family came for the church. அந்த மந்திரம் வைக்கப்பட்டபடினால் அந்த குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் மரித்து போனார்கள். And because of the magical powers, 5 people of the family, they passed away. மந்திர சக்தியினால் பிடிக்கப்பட்டு அந்த குடும்பத்தில 5 பேர் மரித்து போனார்கள். And being tormented by the magical powers, 5 people of the land, they died. அண்ணன் தம்பிக்கு சொத்து தகராறு. Brothers, elder and smaller, they had a problem of their. அண்ணன் கொஞ்சம் சொத்து ஜாஸ்தி எடுத்துக்கிட்டார். And elder brother took the asset in a greater manner. தம்பிக்கு கொஞ்சமாக சொத்து கொடுக்கப்பட்டது. Younger boy received a little less asset. அண்ணன் கிட்ட சொல்றார், சம பங்கு போடு அப்படின்றார். He is saying unto the brother, you have to divide it to half. அவர் இல்ல, நான் இவ்வளவு காலம் நான் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னு கொஞ்சம் எடுத்துக்கொண்டார். He was telling, no, it's not like that, I have suffered from the family, so he has taken a little more than his younger brother. நேரடியா சொல்றார், உனக்கு மந்திரம் வச்சு உன் குடும்பத்தை அழிச்சிருவேன்றார். Young brother was telling straight away, saying that I will keep a magic association and I will kill you. அவர் சொல்றதுக்கு அவர் எந்த காரியத்துக்கும் பயப்படல. But he did not fear for any of his things. அண்ணனுடைய குடும்பத்திலே 5 பேர் மரித்து போனார்கள். 5 people of the family of the brother, they passed away. 6வது நபர் மரணத்துக்காக அவர்கள் படுக்கையிலே காணப்படுகிறார்கள். 6th person, he was in the bed for death. பயங்கரமான பில்லி சூனிய போராட்டம். Terrible sorcery and witchcraft. குடும்பத்தாருக்கு நம்பிக்கையே இல்லை. And there was no hope for that family. அம்மா இருக்கறாங்க, 3 பிள்ளைகள் இருக்கறாங்க. Mother was there and the 3 children were there. 5 பேர் மரித்தார்கள், அப்பாவும் மரிச்சாச்சு. 5 died and even the father died. அப்போ ஒரு பெண் படுத்த படுக்கையில், வாலிப பெண் படுக்கையிலே காணப்படுகிறார். One of the daughters, she was found in the dead bed. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாரோ ஒருத்தர் சொல்லி நம்முடைய சபைக்கு கொண்டு வந்தார். At a time like this, someone said them about our church and they were brought to our church. அந்த பெண்ணுக்காக நான் ஜெபிக்கிறேன். I was praying for that girl. நான் ஜெபிக்கிறதான நேரத்தில் அந்த பெண் விதமாக, அந்த பிசாசினால் போராடி கொண்டிருக்கிற பெண் விதமாக சொல்கிறார். While I was praying, the girl who was tormented by the evil spirit, she was saying like நீ this, என்ன ஒண்ணும் பண்ணவே முடியாது. you can't do me anything. கேரளாவுக்கு கொண்டு போய் மந்திரம் செய்து கடலிலே அந்த மந்திரத்தை கலக்கி விட்டார்கள். And they went to Kerala, they did the sorcery and they mixed it with the water river. ஆகவே உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. Therefore she was telling, you can't do anything to me. என்ன சொல்வது என்று தெரியவில்லை. I was unable to say anything there. அப்படி நான் யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே, While I was thinking like that, கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்தார். God gave me a word. அது என்ன வார்த்தை என்றால், And what the word was, அவர் தண்ணீர்களை தம்முடைய கைப்பிடியால் அளந்து and measuring the waters with his hand, வானங்களை ஜானளவாய் பிரகாகித்து, and making the heavens with his hands, பூமியினுடைய மண்ணை மரக்காலில் அடக்கி, and taking the sand, the dust of the earth in a measure, பர்வதங்களை துலாக்கோலாலை நிறுத்துகிறவர் யார் என்ற ஒரு வசனத்தை தந்தார். and he gave me a verse saying that who can weigh the kings of this earth with his weight. ஆண்டவர் தண்ணீரை எங்க வச்சிருக்கிறாரா? Where God is having the waters, தன்னுடைய கைப்பிடியில் வைத்திருக்கிறார். he has this in his hand, வானங்களை ஜானளவாய் பிரவாகிக்கிறார். and he is expanding the heavens according to, பூமியினுடைய மண்ணை மரக்காலில் வைத்திருக்கிறார். he has the
dust of the earth in his measure. ஆண்டவருடைய கை எவ்வளவு பெரிய கையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? And what do you think the hand of God and what great it என்னுடைய is? கையில கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன், எவ்வளவு தண்ணி பிடிக்க முடியும்? And how much water can I have in my hands? மிஞ்சி போனா 100 200 செப்ட் தான் பிடிக்க முடியும். Only 100 or 200 drops of water can be. மேல விட்டா கீழ ஒளியிடும். And above that they will go down of my ஆனால் அவர் hands. தண்ணீர்களை தம்முடைய கைப்பிடியால் அளக்கிறார். But he is measuring the waters with his hands. இந்த பூமியில 5 மகா சமுத்திரம் இருக்கிறது. There are great big oceans in this world. எல்லா சமுத்திரமும் ஆண்டவருடைய கையில தான் இருக்கு. All the oceans are found in the hands of God. பிசாசு பிடிச்ச பெண்ணை பார்த்து சொன்னேன், Looking into the devil possessed woman, I say, ஆண்டவருடைய கையில தான் தண்ணீர் இருக்கிறது. water is found in the hand of my God. இன்னொரு கை அதை மந்திரத்தை தேடி கண்டுபிடிக்கும் என்று சொன்னேன். Another hand will seek and find that magical அந்த power. குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் சுகத்தோடு இருக்கிறார்கள். Today all the people of the family they are found with good health. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் பெரிய தேவனாக இருக்கிறார். Beloved, our God is a great God. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த இடத்திலே வந்திருந்தாலும், Whatever circumstance we have come to this place, எந்த ஒரு காரியம் உன் உள்ளத்தை நெருக்கி கொண்டிருந்தால், whatever things may choke your heart, என்னுடைய பிரச்சனைக்கு இனி விடுதலையே இல்லை என்ற ஒரு நிலவரத்தில் இருந்தால், though you might be found in a state that there is no deliverance to my problem, அப்படி நினைக்காதீங்க, மாத்தி யோசிச்சு பாருங்க. don't think like that. You think it in the upside down. ஒரு பெரிய தேவன் இருக்கிறார், அவர் உனக்காக சகலவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். And think in another manner, there is a big God who has accomplished everything for you. ஆண்டவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்கிறதான விசுவாசத்தோடு காணப்படுங்கள். And you be found with the faith that our God is able to do everything for you. மூன்றாவது, மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் படிக்கும்போது, Thirdly, when we read in Matthew's Gospel, chapter 20, verse 28, மனுஷகுமாரனும் அநேகரை மீட்கும் பொருளாக வந்தார் என்று வாசிக்கிறோம். we can see that even the Son of Man came as an object to redeem many. மனுஷகுமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேகரை மீட்கும் பொருளாக வந்தார். Lord Jesus Christ came to this earth as an object to redeem many. என்ன மீட்கும் பொருள் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? What is the meaning of the object of redemption? சில பொருட்களை பாருங்க, நாம் அடகு வைத்து விடுகிறோம். And we are keeping for interest a few things. பணம் வேணும், பொருள் வேணும், பொருட்களை அடமானம் வச்சிரோம். And we are keeping a few things in the bank, saying that we are return of money. பத்திரத்தை அடமானம் வைக்கிறோம். And we are keeping the things of a house to the நகைகளை bank. நாம் அடமானம் வைக்கிறோம். We are keeping our jewels in the bank. ஆனால் அடமானம் வைத்த பிற்பாடு குறித்த நாளுக்குள்ளே அதை திருப்ப வேண்டும். And within a few days we have to turn it again. அடக்கு வைக்கப்பட்ட பொருள் குறித்த நாளுக்குள்ளே திருப்பாத பட்சத்தில், And the things which have been given, if it has not been turned with a பல particular வருடங்கள் period, கடந்து போகுமானால், if many years have passed, யாருக்கு நம்ம அடகாக கொடுத்தோமோ அது அவங்களுக்கு சொந்தமா for மாறிடும். whom we have given it, and it will be of their thing. அப்ப அடகு வைக்கப்பட்ட பொருளை நம்ம என்ன பண்றோம்னா மீட்கும்படிக்கு போறோம். And the thing, an object what we have given, we are going to redeem it. நாம் எவ்வளவுக்கு அடகு வைத்தோமோ அதற்குரிய பணத்தை கட்டுகிறோம். And to what we have given an object, to that extent we are paying the அதற்காக money. எவ்வளவு வட்டி அதிகமா இருக்கிறதோ அதற்கான பணத்தையும் கட்டுகிறோம். Even we are paying the interest which has been increased for that. வட்டியையும் முதலையும் சேர்த்து கொடுத்து அதை பொருளை நாம் மீட்கிறோம். And receiving the object by giving both the interest and the amount what we have given. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருளாக வந்தார். Therefore Lord Jesus Christ came as an object of redemption. மனிதனை மீட்டெடுக்கும்படிக்கு வந்தார். He came as an object to redeem மீட்கும் man. பொருளாக வந்தார் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது? What it was needed for him to do if he has come as an object of redemption? இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருளாக வந்தார் என்றால், If Lord Jesus Christ has come as an object of redemption, கிரயத்தை கொடுத்தால் தான் அதை மீட்க முடியும். only if a price is given it can be redeemed. இழந்து போன ஒன்றை மீட்டெடுப்பதற்காக, In order to redeem a thing that has been lost, ஒரு கிரயத்தை கொடுத்தால் தான் மீட்டெடுக்க முடியும். only when a price is given it can be redeemed. சொன்ன காரியம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். I think that what thing I said would have been understood. அடமானமாக வைக்கப்பட்ட ஒரு பொருள், A thing that has been kept in the அதை bank, மீட்டெடுப்பதற்கு in order to redeem that, அதுக்குரிய பணத்தையும் வட்டியையும் நாம் கொடுக்க வேண்டும். we have to give the money and the interest for that. மனிதன் என்று சொல்லுகிறவன் தேவனுக்குரியவனாயிருந்தான். Man, he was belonging only unto God. அவன் பிசாசுக்குரியவனாக மாறி போனான். Now he has been turned as a man to devil. அப்ப பிசாசுக்குரியவனாய் மாறி போனவனை மீட்டெடுக்க வேண்டியதா இருக்கிறது. It was needed that he should be delivered out of the hands of the devil. அவனை மீட்டெடுக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? What it was needed that he should be redeemed. அவர் ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டியதா இருந்தது. It was needed for God to pay a price. மனிதனை பிசாசனுடைய கரத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டியதா இருந்தது. It was needed that a price should be paid in order to redeem man from the hands of the devil. அவர் செலுத்த வேண்டியதான கிரயம் என்ன? What was the price it was needed? யெசையா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் படிக்கிற When வேளையில், you read in prophetic book of Isaiah chapter 53 verse 10, அவருடைய ஆத்துமா
தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது And when Saul was given as a sin offering, தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். and looking unto his seed, he should prolong his days. அப்போ மற்றவர்களை மீட்டெடுப்பதற்காக, ஜனத்தை மீட்டெடுப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? Therefore, in order to redeem others, in order to redeem people, what Lord Jesus Christ did, தன்னை ஒரு குற்ற நிவாரண பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். he offered himself as an offering of sin. அது ஒரு கிரயமாக, ஒரு பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். As a price, he offered himself. நாம் லேவியராகம புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிற வேளையிலே, When we read in the book of Leviticus chapter 4, 5ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நாம் படிக்கும்போது, when we read in chapter 5 verse 4, மனிதன் என்னென்ன தப்பு செய்தானோ அதுக்கு என்னென்ன நிவாரணம் செய்யணும் அப்படின்னு அந்த தொடர்ந்து வசனங்களிலே நாம் படிக்கிறோம். and for the sins what man has committed, what remedy he has to do to redeem out of that. மனிதன் பதறி ஆணையிடக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும், Whatever thing a man swears hastily, அவன் எந்த ஒரு தீமையை செய்கிறவனாய் இருந்தாலும், whatever evil a man may commit, தன் மனம் அறியாமல் தன் உதடுகளை பதறி ஆணையிட்டிருந்தாலும், and without his knowledge hastily, if his lips have அவன் uttered, குற்றமுள்ளவனாயிருப்பான். he will be a sin. ஆகவே அந்த குற்றமானது பரிகரிக்கப்பட வேண்டுமானால், Therefore, if the sin should be taken away, அவன் ஒரு குற்ற நிவாரண ஒரு பலியை அவன் செலுத்த வேண்டியதா இருக்கிறது. therefore it is needed for him to offer a sin offering. அவன் ஒரு குற்றவாளியா இருந்தான், And he was a sinner. அந்த குற்றமானது பரிகரிக்கப்பட வேண்டுமானால், And if the sin accusation should be removed, அவன் ஒரு குற்ற நிவாரண ஒரு பலியை செலுத்த வேண்டியதா இருக்கிறது. it was needed for him to offer a sin offering. அருமையானவர்களே, நம்முடைய மீறுதலை நிமித்தமா நம்ம குற்றவாளியா மாறிட்டோம். Beloved, because of a transgression, we have been turned as an accused. யாரோ ஒரு இடத்திலே, சாத்தானிடத்திலே அடகு வைக்கப்பட்ட ஒரு பொருளை போல மாறினோம். And we have been turned as an object given in the hands of the devil. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? What Lord Jesus Christ did, தன்னை குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். பலியை போல ஒப்பு கொடுத்தார். he surrendered himself as an offering of sin. நம்மை மீட்டெடுக்கும்படிக்கு அவர் ஒரு கிரயத்தை செலுத்தினார். In order to redeem us, he sent or gave a price. நாம் எசேயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் Isaiah chapter 53, 12வது வசனத்தை நாம் படிக்கிறதான வேளையிலே, when we read in verse 12, அவர் அநேகருடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தது நிமித்தமாக, as he has taken away the sins of many, ஜனங்களை அவர் மீட்டெடுத்தார், அநேகரை அவர் கொள்ளை பொருளாக கொடுத்தார். he has redeemed many and he has gave people as a spoil. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மீட்கும் பொருளாக வந்தார். Lord Jesus Christ came as an object of redemption. அருமையானவர்களே, நாம் மீட்டெடுக்கப்பட்டதான ஜனமாய் இருக்கிறோம். Beloved, we are the people that have been redeemed. நாம் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. We are not as slaves unto anybody. பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல. We are not the slaves unto sin. பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல. We are not the slaves unto devil. உலகத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல. We are not the slaves unto the world. உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல. We are not the people slaves unto the pleasures of this world. நம்முடைய தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். Our God has redeemed us. இன்றைக்கு நான் ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். I said 3 things for you today. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்கு இந்த உலகத்திலே வந்தார்? Why Lord Jesus Christ came to this earth? இழந்து போனதை தேடும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். Lord Jesus Christ came into this earth to seek the things that have been மரண lost. பயத்தினாலே கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். Lord Jesus Christ came to this earth in order to deliver the people that have been under the fear of death. ஜனத்தை மீட்டெடுக்கும்படிக்கு மீட்கும் பொருளாக வந்தார். Lord Jesus Christ came to this earth as an object of redemption to redeem. இரவு நேரத்தில் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறதான உங்களுக்கு நான் சொல்கிறேன். And for the people that have been gathered in this night time, I say unto you, ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். God has redeemed you. இனி எதற்கும் நீங்கள் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. You are not a slave unto any of these இந்த ஒரு things. காரியத்தை நினைத்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. It's not needed for you to faint or thinking of any other thing. அவர் அதற்காக ஒரு கிரயத்தை செலுத்தி விட்டார். He has offered and given a price for that. ஆகவே நாம் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Therefore, it's not needed for us to worry about that. அருமையான பெற்றோர்களை உங்களுக்கு சொல்கிறேன். Beloved parents, I say unto you, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் வேதனைப்படுகிறீர்களோ? are you being painful about your children? உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து வேதனைப்படுகிறீர்களோ? Are you being troubled and painful about the future of your children? சரீரத்தில் இருக்கிறதான வியாதிகளை குறித்து, பலவீனங்களை குறித்து வேதனைப்படுகிறீர்களோ? Are you being painful about the sickness and the infirmities found in your body? எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை தந்திருக்கிறார். God has given a deliverance for everything. ஒரு 2 நிமிடம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு என்று ஒப்புக்கொடுங்க. 2 minutes, let's all stand on our knees and surrender unto the word of God. அருமையானவர்களே, இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டது பெரிதான காரியம் அல்ல. Beloved, it's not a great thing to hear the word of God for a long time like இந்த this. 2 நிமிடம் நீங்கள் ஒப்புக்கொடுக்கிறதான இந்த நேரத்தை
நிமிடத்தை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதா இருக்கும். And your life will come to a change only by the 2 minutes of surrendering in the presence of God. அருமையானவர்களே, கர்த்தர் நமக்காக செய்யும்படி கிரியை செய்யும்படிக்கு அவர் வாஞ்சையுடையவராய் இருக்கிறார். Beloved, God has a desire to work for us. நீ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, Whatever situation you might be, அந்த நிலவரத்தோடு இந்த இடத்தை விட்டு நீ கடந்து போக மாட்டாய். you will not go away from this place with the same state. சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையிலே கடந்து வந்திருக்கலாம். And you might have come here without the loss of peace. கர்த்தர் உன் குடும்பத்திலே மெய்யான ஒரு சமாதானத்தை தருகிறார். God is giving a true peace in your family. பலவிதமான கடன் பிரச்சனையினாலே அகப்பட்டு நீ கடந்து வந்திருக்கலாம். And you would have come here being caught in the debts in your family. ஆண்டவர் இன்றைய நாளிலிருந்து உனக்கு ஒரு புதிய வாசலை திறக்கிறார். From today, God is opening a new gate for you. இவ்வளவு காலங்களாக அடைபட்டிருக்கிறதான உன்னுடைய காரியத்தை ஆண்டவர் புதிய வாசலை திறக்கிறார். And God is opening a new gate for all the things that is shut in your family. அது எப்படி திறக்கப்படும், எப்படி நடக்கும் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. Don't think that how it will be opened for you, how it will happen. உதாரணமாக வேதத்திலே பேதுருவை பாருங்கள். For example, we can see Peter in the அவன் Bible. சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். He was being caught in the ஒரு prison. கர்த்தருடைய தூதன் அவனை தட்டி An எழுப்புகிறார். angel of God is making him to awake. பேதுருவே, எழுந்து Arise, Peter, உன்னுடைய பாதரட்சையை தொடு போட்டுக்கொள். and put on your sandals. பேதுரு தூங்குவது போல நினைத்துக் கொண்டிருக்கிறார். Peter was thinking that he was sleeping. பேதுரு தூக்கத்திலே நடந்து கொண்டு வருகிறார். Peter is walking on his sleep. அந்த நகரத்துக்கு வருகிறதான பிரதானமான வாசல் அண்டையிலே வந்தபோது, When they came to the chief gate to the city, அந்த நகரத்துக்குள்ளே வந்ததான பிரதான வாசல் அண்டையிலே வந்தபோது, when they came to the important gate of the city, வேதம் சொல்கிறது அந்த கதவு தானாய் திறவுண்டது. and Bible says that the gate opened on its own. அதுவரைக்கும் அது மூடி இருந்த கதவு. Until then it was a door which was shut. ஆனால் அந்த கதவண்டையிலே வந்தபோது And when they came into the door, கதவு தானாய் திறவுண்டது. the gate was opened on its own. அருமையானவர்கள், அதுபோல சில பிரதான கதவுகள் உன் வாழ்க்கையிலே மூடி வைத்திருக்கிறது. Beloved, the important doors in your family, your life has been shut. என்ன செய்தாலும் பூட்டி தான் கிடக்குது அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். You are thinking that whatever you are doing, it is closed. முன்னேற்றமும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். You may think that there is no improvement in this. ஆனால் ஆண்டவர் அந்த கதவை தானாக திறக்கும்படிக்கு செய்கிறார். But God is making the doors to be opened on its own. சொல்கிறது அந்த இரும்பு கதவு தானாய் திறவுண்டது. Bible says that the door of gate of iron, it was opened. சேர்ந்து திறக்கக்கூடியதான கதவு தானாய் திறவுண்டது. The gate which was opening by people together, it was opened on its own. ஆண்டவர் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். God has placed the open door before you. அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை ஆண்டவர் இந்த நாளிலே திறக்கிறார். In this day, God is opening all the closed doors. தேவ ஜனமே, விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்து. A people of God with faith, glorify God. இதுவரைக்கும் அடைக்கப்பட்டதான இந்த வாசல் இன்றைக்கு ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். Now the gate which has been shut till now, God is opening that for you. இனிமேல் அடைப்பட்டதான ஒரு நிலவரம் இல்லை. There is no closed situation hereafter. இத்தனை காலங்கள் என் வாழ்க்கையானது இருண்டு போய் இருந்திருக்கலாம். Until days your life would have been darkened. இத்தனை காலங்கள் அடைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். And your life would have been closed for this years. அதை எண்ணி கவலைப்பட வேண்டாம். Don't think that and be worried. இது மட்டும் ஆண்டவர் என்ன செய்திர போறார் நினைக்க Don't வேண்டாம். think that what God is going to do to you today. விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe, you shall behold the glory of கர்த்தர் God. உனக்கு ஒரு விடுதலையை தந்திருக்கிறார் என்பதை நினைத்து தேவனை நீ மகிமைப்படுத்து. I think that God is giving you deliverance and glorify God. கரங்களை தட்டி தேவனை நீ மகிமைப்படுத்து. Clap your hands and glorify God. நீ பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்து. Speak in our tongues and glorify God. நீ தேவனை மகிமைப்படுத்துகிறதான நேரத்திலே On the time when you glorify God, நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். God is doing a higher and great things for us. ஆண்டவருடைய கிரியை இப்பொழுதே நமக்குள் வெளிப்படுகிறது. Work of God is happening in us right now. கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. His hand is not shut and that he will not save us. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. His ears have not become deaf that he will not hear. ஆண்டவர் நமக்காக இப்பொழுதே கிரியை செய்கிறார். Right now God is working for us. தேவனை மகிமைப்படுத்துவோமாக. Glorify God. ஆவியிலே நிரம்பி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. Fill with the Spirit and glorify God. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் தயவு செய்து ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. Let's all stand up please. இவ்வளவு நேரம் உட்கார்ந்தீங்க, காலை மடக்கி உட்கார்ந்திருந்தீங்க, கால் வலிக்கும். அதனால உங்களுக்கு ஆவியில நிறையறதுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு ஒருவேளை தடையா இருக்கலாம். எழும்பி நில்லுங்க. நல்ல கையை காலை உதறிட்டு மனப்பூர்வமா ஆவியில் நிறைஞ்சிட்டு போங்க. Stand up with the whole heart, clap your hands and get filled in the Spirit and go. ஒரு சப்பானிய போல இருந்திராதீங்க. Don't be like a lame person.
அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல சப்பானிய பாருங்க. In Acts the apostle, look into the lame man. வரவங்கள்ட்ட எல்லாம் பிச்சை கேட்டுட்டு கிடந்தா. He was asking for alms to the people. அவனுக்கு தேவை பிச்சை தான் தேவை. He was asking only for alms. யாராவது உதவி செய்தா போதும் அவன் அப்படிதான் நினைச்சிட்டு. He was thinking that someone should help me. ஆனால் ஒரு நாளிலே பேதுருவும் யோவானும் அந்த ஆலயத்திற்கு வந்தார்கள். One day Peter and John, they came to the temple. அவனை தூக்கி விட்டார்கள். They made him to stand up. அவனுக்குள்ள இருக்கக்கூடியதான எல்லா கஷ்டமும் போயிடுச்சு. All the difficulty found in him. அவன் தேவனை மகிமை நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான். He leaped, jumped and glorified God. அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை நடந்து குதித்து நீ மகிமைப்படுத்து. Beloved people of God, walk, jump and glorify God. ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை வெட்கப்படாதே. Don't be ashamed to glorify God. ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை வெட்கப்படாதே. Don't be ashamed in glorifying God. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதிலே வெட்கப்படாதே. Don't be ashamed in calling upon God. நிச்சயமாகவே கர்த்தர் இப்பொழுது நமக்கு ஒரு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். Surely right now God is able to give us deliverance. Hallelujah.